ஷிருக் ஓர் ஆய்வு என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகிறேன். ஷிருக் என்கின்ற அரபி சொல்லுக்கு தமிழில் இணை வைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஷிருக்குண்டா என்ன? இறைவனுடைய தாத்திலும் சிஃபத்திலும் இன்னொன்றை கூட்டாக்குவது. தாத்து என்றால் உள்ளமைன்ற அர்த்தம், சிஃபத்து என்றால் பண்புன்ற அர்த்தம். இறைவனுடைய உள்ளமையிலும் இறைவனுடைய பண்பிலும் யாரையாவது அல்லது எதையாவது கூட்டாக்கனா அதுக்கு பேரு தான் ஷிருக். இந்த ஷிருக்குக்கு எதிர்ப்பதம் தான் தௌஹீத். ஷிருக்கு தான் மிக மோசமான பாவம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். காரணம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைக்கு அறிவுரை வழங்குறாங்க. வைத கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஅலுஹு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு சொல்றாங்க அறிவுரையாக, யா புனைய, அன்பு மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு இணை வைச்சிராத. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், நிச்சயமாக இணை வைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அநீதமாகும், அநியாயமாகும் என்று அவங்க சொல்றாங்க. இப்போ துல்முங்கிறது அநியாயம். பொது அரபி மொழியில் சொல்லுவாங்க, துல்முன்னு சொன்னா வலுஉ ஷைஇ ஃபீ கைரி மஹல்லிஹி, ஒரு பொருளை எங்க வைக்கணுமோ அது கரெக்டு, ஒரு பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம வேற இடத்துல வச்சுட்டா அதுக்கு தான் துல்மு அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இறைவன் அவனுடைய தளத்தில் அவன் மட்டும்தான் இருக்க வேண்டும். அவனுடைய இடத்துல இன்னொன்றை வச்சுட்டா அந்த லுல்ம், அநீதம், அநியாயம் அப்படிங்கிற பேர் அங்கேயும் இடம்பெறுகிறது. அதனால தான் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை சொல்லி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அம்லஹும் இலாஹுன் கைருல்லாஹ், அல்லாஹ் அல்லாத வேறு இறைவன் அவர்களுக்கு இருக்கிறார்களா? சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அல்லாஹு தஆலா தூய்மையானவன், சில பேர் இணை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அதை விட்டும் தூய்மையானவன் இறைவன் என்று இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அடுத்து நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொன்னா, குல், நபி அவர்களே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க, இன்னமாஹு இலாஹும் வாஹித், அல்லாஹு தஆலா ஒரே ஒரு இறைவன் தான். வ இன்னனி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், அந்த இறைவனுக்கு நீங்க இணை வைக்கிறீங்களே அதை விட்டும் நான் நிரபராதி, நான் நீங்கியவன் என்று கூறிவிடுங்கள். அல்லாஹு தஆலா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி சொன்னான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்தினருக்கு சொல்லி காட்டினது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கால, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா கௌமி, எனது சமூகமே, இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், இறைவனுக்கு நீங்க இணை வைக்கிறீங்களே அதிலிருந்து நான் நீங்கி விட்டேன். அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான் நம்மளை பார்த்து, வஅபுதுல்லா, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க, வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அந்த இறைவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீங்க. அதனால இணை வைப்பு ஷிர்க் என்பது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது, அறவே கூடாது அப்படிங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்க, ஒரு ஆள் இணை வைக்கிறாரு, அவர் அடைகின்ற விபரீதம் என்ன, அவருக்கு ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன, அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹு தஆலா அவனுக்கு யாராவது இணை வச்சா அதை மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, மற்ற பாவங்களா இருந்தா அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். எல்லாத்தையும் மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது அல்லாஹ்வுக்கு. ஒரு சில பேர் தௌபா செய்வாங்க, அழுவாங்க, புலம்புவாங்க, மனம் வருந்துவாங்க, திருந்துவாங்க. இப்படிப்பட்டவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்குவான் நாடியவர்களுக்கு. ஆனால் இணை வைப்புக்கு ஒரு காலம் மன்னிப்பு இல்லை. இது மறுமையில தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணுங்க. இப்போ இந்த உலகத்தில் ஒரு ஆள் இணை வைப்பு செஞ்சாரு, அதுலேருந்து விடுபடுறாரு, அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறாரு, அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானா? மன்னிப்பான். இல்லை, இணை வைப்பெல்லாம் மன்னிக்க மாட்டான், நீங்கள் இணை வைப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது மறுமையில் நடக்கக்கூடியங்கிற புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஆள் இஸ்லாத்தை விட்டுமே முர்த்தத்தா போயிட்டு மறுபடியும் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுமே நம்முடைய மார்க்கத்தில். அதனால் இணை வைப்பு பாவங்கள் ஆனாலும் இந்த உலகத்தில் மனம் வருந்தி தெரிஞ்சு அல்லாஹ்ட்ட கேட்டால் நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான், அதில் சந்தேகம் கிடையாது. இப்போ அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னது மறுமையில் தான். இணை வைப்பை வச்சுக்கிட்டு அதிலேயே ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு, மறுமையில் அவருக்கு மன்னிப்பே கிடையாது என்பது தான் இந்த வசனத்துடைய கருத்து. சரி, ஒரு ஆள் இணை வைப்பு செய்கிறாரு, அப்ப அவருக்கு என்ன விளைவு ஏற்படும்? ஒமை யுஷ்ரிக் பில்லா, யாராவது இறைவனுக்கு இணை வைச்சா ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அலீமா, அல்லாஹ்வின் மீது இவர் வீண்பழி சுமத்தி விட்டார், அல்லாஹ் மீது இவர் இட்டு கட்டிட்டாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ஒரு பழி அவர் மேல வந்து விழுது.
அடுத்து இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் லல்ல லலாலம் பஈதா, யார் இறைவனுக்கு இணை வைக்கிறாரோ அவர் பகிரங்கமான வழிகேட்டிலே ஆகிவிட்டார். அப்ப வழிகேட்டுக்கு உரியவராக ஆகிவிட்டார். அடுத்து நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமூகத்தை சொல்லி காட்டினது அல்லாஹ் கூறுகிறான், யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களே, உஅ்புதுல்லாஹ, அல்லாஹ் வணங்குங்க, ரப்பி வ ரப்பக்கும், எனக்கும் உங்களுக்கு இறைவனா இருக்கிறான்ல அந்த அல்லாஹ் வணங்குங்க. இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ்க்கு இணை வைக்காதீங்க, மீறு வச்சுங்களாக்கா யார் இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், சொர்க்கம் கிடைக்காது. ஏன்னா அது மன்னிக்கப்படாத பாவமாச்சே. அது மட்டும் இல்ல, மஅவாஹுன்னார், அவ போய் சேர வேண்டிய இடம் நரகமாக இருக்கும். ஒமாதில் லாலிமீன மின் அன்சார், இப்படிப்பட்ட இணை வைப்பாளர்களான அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் மறுமையிலே கிடைக்க மாட்டார்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஷிர்க் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்படுகின்ற விளைவுகள் எல்லாம் இவைகள்ங்கிற புரிஞ்சுக்கணும். அல்ல இன்னொரு உதாரணம் சொல்றான், ஒரு ஆள் மேலேருந்து ஆகாயத்தில் விழுந்துக்கிட்டே வர்றாரு. இந்த நேரத்தில் ஒரு பறவை போய் அவரை போய் பிடிச்சிடும். இப்போ அவர் மிஞ்சி வரா, அந்த பறவை அவரை சாப்பிட்டு பிடிச்சிடும். அல்லது காற்று வேகமாக அடித்தா மிக தொலைவில் கொண்டு போய் அவர் தூக்கி போடும். எந்த இடத்துல விழுகிறாரோ எலும்பு முறையெல்லாம் முறிஞ்சு போச்சு, எதுவுமே மிஞ்சாது, உயிர் போயிடும். அவர் தன்னிலிருந்து தற்காத்து கொள்ள முடியாது. ஒரு இணை வைப்பாளர் இந்த நிலையில் தான் இருக்கிறார் என்று இறைவன் இந்த உதாரணத்தை சொல்லி காட்டுறான். வமை யுஷ்ரிக் பில்லா, யார் அல்லாஹ் இணை வைக்கிறாங்களோ ஃபக்க அன்னமா ஹர்ர மினஸ்ஸமாய், வானத்திலிருந்து ஆகாயத்தில் விழுந்துகிட்டு இருக்கிறாரு. தொகுத்தவு தயிர், பறவை அவரை போய் பிடிச்சிருச்சு. இப்போ இனி அவர் தன்னை தற்காத்து கொள்ள முடியாது, பிழைக்க முடியாது. ஏன் அந்த பறவை சாப்பிட்டு முடித்து விடும், வேட்டை பறவை அது. அவ் தஹ்வீபிஹி ரீஹு, அல்லது காத்து அவரை கொண்டு போய் போடும். ஃபி மக்கானின் சஹயக், மிக தொலைவான இடத்துல அங்கே போய் விழுந்தா என்ன, மேலேருந்து கீழே விழுந்தா, ஒரு முதல் மாடி கீழே விழுந்தாலே என்ன ஆளுதுன்னு தெரியும். மேலேருந்து விழுந்தாக்கா அப்போ எலும்பு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆயிரும். அப்போ அவர் அதிலிருந்து விடுபட முடியாது, அழிவுக்குத்தான் ஆளாகுவார், அவர் தப்பிக்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு மோசமான பாவம் தான் அந்த ஷிர்க் அப்படிங்கிறது. மேலும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 பாவங்களை சொல்றாங்க. அஸ்ஸபுல் மூபிகாத், தண்டனை கொடுக்கக்கூடிய மிக பயங்கரமான பாவங்கிறது 7 இருக்கிறது. ஒன்று அஷ்ருக்கு பில்லா, இறைவனுக்கு இணை வைப்பது, இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சிஹர், இந்த சூனியம் செய்வது, இது மோசமான பாவம். கத்துல் நஃப்சி, அநியாயமா ஒரு ஆளை கொல்றது. அக்குலு ரிபா, வட்டி வாங்குவது. அக்குலு மாலில் யத்தீம், அனாதைகளுடைய பொருளை எடுப்பது. தவல்லி யௌம ஸஹபி, புறமுதுகு காட்டி ஓடுவது. கதுஃபில் முஹசனாத்தில் மூமினாத்தில் காஃபிலாத், நல்ல உத்தமையான பெண்ணுக்கு ஒரு வீண்பலி சுமத்துவது, ஒரு அவதூறு கற்பிப்பது, இதுவும் மிகப்பெரிய பாவம். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் 7 பாவங்களில் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதா சொல்வது அஷ்ருக்கு பில்லா தான். அதுதான் முதலிடம், அந்த அளவுக்கு மோசமானது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. மறுமையில் நரகத்தில் ஷிர்க்கு வச்சவங்க ஒருத்தவங்க இருப்பான், அவன் வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருப்பான். அந்த அல்லாஹ் தாலா சொல்லுவானா, இவ்வளோ பெரிய வேதனை அடைகிறியப்பா நீ, இந்த வேதனையிலிருந்து நீ தப்பிப்பதற்கு உலகம் முழுவதும் உன் கையில் இருக்குது, அதை கொடுத்துட்டாக்கா இந்த வேதனை தப்பிடலாம் என்ற நிலை இருந்தால் அந்த உலகத்தை கொடுப்பியா மாட்டியா? அவன் சொல்லுவான், உடனே கொடுத்துருவேன், என்கிட்ட இப்போ உலகம் இருக்குது, இதை கொடுத்துட்டாக்கா எனக்கு வேதனை இருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சொன்னால் உடனே கொடுப்பேன் என்றான். இப்போதான் அல்லாஹ் சொல்கிறான், ஏன்ப்பா அந்த அளவுக்கு, இதை விட சின்ன விஷயத்தை தானே உலகத்தில் உண்டா நான் எதிர்பார்த்தேன், நீ இணை வைக்காதன்னு தானே சொன்னேன், எவ்வளோ பெரிய சின்ன விஷயம், அதை செஞ்சுவிட்டு இப்போ வந்து வேதனைப்பட்டு இருக்கும்போது உலகத்தையே கொடுத்தாலும் செய்வங்கன்னு சொன்னால் நடக்கிற காரியமா என்று இறைவன் சொல்லி காட்டுவான். இப்போ நம்மகிட்ட இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்குற இதுதான், எந்த ஒரு கட்டத்திலும் இணை வைக்காதீர்கள் எனக்கு அப்படின்ட்டு. அதனால மூமின்கள் என்றாலே சாதாரணமாக அவருடைய வார்த்தைகளில் சில வார்த்தைகள் இருந்தாலும் மூமின்களுடைய வார்த்தைக்கும் மற்றவருடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஆனால் அதை சில பேர் புரியாமல் தான் ஷிர்க்குங்கிறாங்க. சாதாரணமாக மழை பொழிந்தது, செடி முளைத்தது அப்படிங்கிற வாசகத்தை வச்சுக்கிறோமே, ஒரு முஸ்லீம் இது இப்படி சொன்னாக்கா அர்த்தம் வேற, இதே ஒரு நாத்திகவாதி சொன்னாக்கா அர்த்தம் வேறங்க. இப்போ நாத்தியவாதி சொல்றாரு மழை பொழிந்தது செடி முளைத்தது, அவரை பொறுத்த மட்டில் இந்த மழை தான் செடியை முளைக்க வைத்தது, அல்லாண்டு ஒரு நம்பிக்கை இல்லை. அவங்கெல்லாம் இயற்கையை தான் நம்புறாங்க, மழை தான், மழைக்கே அந்த ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு நம்புவாங்க. நாம் முஸ்லீம்கள் அதே வார்த்தையை சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அல்லாஹ் முளைக்க வச்சா இந்த மழையின் மூலமாக அதைத்தான் மழை முளைக்க செய்யுதுன்னு சொல்றோம்.
இது வாசகம் ஒன்று தான், யாரிடமிருந்து வெளிப்படுகிறதோ அதை வைத்து தான் சட்டம். ஏன் ஒரு முஸ்லீம் சொன்னாக்கா மழையே செய்ததுன்னு நம்ம நம்ப மாட்டோம்? ஏன் ஒரு முஸ்லீம்டா யாரு? வல்கதிர் ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலான்னு சொன்னவராச்ச. நடக்கிறது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாவின் தரப்பிலிருந்து நடப்பதான் நிகழ்கிறது என்று நம்பியவர் தானே இஸ்லாம் ஒரு கோட்டைக்குள்ளே வர்றாரு. அப்போ இஸ்லாம் ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கிறவர் அப்படி சொன்னாக்கா என்ன அர்த்தம்? அல்லாஹ் செய்கிறான், இது மூலமாக செய்கிறான், அதை தான் அப்படி சொல்கிறாரு. நம்ம எத்தனை விஷயங்கள் அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். மருந்து சாப்பிட்டேன் காய்ச்சல் தேவலா போச்சு அப்படிங்கிறோம், அது சாப்பிட்டேன் பசி போயிடுச்சுங்கிறோம், நம்ம சாதாரணமாக வழக்கத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம். தண்ணி குடித்தேன் தாகம் போயிடுச்சுங்கிறோம். அப்படி அல்லாஹ் தானே பசியை போக்குறான், அல்லாஹ் தானே தாகத்தை போக்குறான், அல்லாஹ் தானே வியாதியை போக்குறான். இவைகளெல்லாம் காரணங்கள். மருந்து, சாப்பாடு, தண்ணி, இதெல்லாம் காரணம். அந்த காரணத்தையே செய்ததாக சொல்லி காட்டுறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி குர்ஆனே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்னமா ஆனால் ரசூல் ரப்பிக்கு, உங்கள் இறைவனுடைய தூதராக தான் நான் வந்திருக்கிறேன், லி அஹப்ப லக்கி குலாமன் ஜக்கியன், உங்களுக்கு பரிசுத்தமான குழந்தையை தர்றதுக்காக வந்திருக்கிறேங்கிறாங்க. என்னங்க குழந்தையை தருவது அல்லாஹ்வுல? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் போய் நான் குழந்தை தரேன்னு எப்படி சொல்லுவாங்க? ஷிர்க்கு நான் சொல்லுவோம். அல்லாஹ் தான் செய்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக செய்கிறான். அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க, நான் தான் குழந்தை. இப்போ குர்ஆனில் இப்படி நிறைய இருக்கிறது. இப்போ மௌத்தாக்குறது யாருங்க? அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹு தாலா நிறைய இடங்கள் அல்லாஹு தௌஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்தியான்னு சொல்லி காட்டுறான். அல்லாஹு தாலா தான் மௌத்தாக்குறான்னு அல்லாஹ் சொல்கிறான். ரைட், அப்படி நம்மளுடைய நம்பிக்கை அதுதான். கொல்லது யுஹயி வைமீத், அல்லாஹ் தான் உயிரும் கொடுக்குறான் மௌத்தம் ஆக்குறான். ரைட்டு, அந்த அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தி, நபி அவர்களை சொல்லுங்க மலக்குல் மௌத்து உங்களை மௌத்தாக்குகிறார். மலக்குல் மௌத்து எப்படி மௌத்தாக்குமா? அல்லாஹ்வுக்குள்ள சக்தி இருக்கிறது. அந்த அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான் மலக்குல் மௌத்து தான் உங்களை மௌத்தாக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மலக்குல் மௌத்து காரணமாக இருக்கிறார், அவ்வளோதான். காரணமாக இருக்கிறதுனால அவரே செய்ததாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். ஆனால் இந்த இடத்துல மௌத்தாக்குறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பண்பு. ஆனாலும் ஒருவர் காரணமாக இருந்தால் அவர் செய்வதாக சொல்லி காட்டுகிறார். குழந்தை தருவதுங்கிறது இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பண்பு. ஆனாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரணமாக இருக்கிறதுனால அவர்களே செய்வதாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். இப்போ இதில் என்ன புரிகிறோம்? ஒரு மூமினுடைய கூற்று வெளிப்படையை வச்சுக்கிட்டு இவர் ஷிர்க் பண்ண சொல்லவே கூடாது. ஏன்? அவருடைய அடிப்படை நம்பிக்கை எல்லாம் அல்லாஹ் செய்கிறான்னு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான்னு சொன்னால் வேற கருத்தில் தான் சொல்கிறாரு. இது சாதாரண எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். இப்போ இதன் அடிப்படை பார்க்கும் பொழுது இப்போ நம்ம யா ரசூலல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில யா முஹையத்தீன் அப்படின்னு கூட நம்ம கூப்பிடுவோம். சில பேர் என்னங்க நீங்கள் யாரை சொல்லலான்னு கூப்பிடுறீங்க, ஷிர்காய் போச்சே, ஏன் முஹைதீன்கிறீங்களே, ஷிர்காய் போச்சே. ஷிர்க்குங்கிறது அவங்களுக்கு சர்வசாதாரணம். இதுக்கு அதாவது திக்ர் செய்கிற மாதிரி. நம்மளாம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு திக்ர் செய்வோம். சில பேர் இருக்கிறாங்க ஷிர்க்கு பிதத்துன்னே திக்ர் செஞ்சுக்கிட்டே கிடக்குறாங்க. அப்படியே தான் கடைசியாக நம்மளாம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு திக்ர் செய்கிறதுனால சக்கராத்தால அந்த களிமாவே வந்துடும். காலமெல்லாம் ஷிர்க்கு பிதத்து திக்ர் செய்யக்கூடிய சக்கராத்தால அந்த வார்த்தை தான் வரும். அதனால் எதுக்கு எடுத்தாலும் யாரை சொல்லலாம்? ஏன் அதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் இந்த வசனத்தை ஓதியும் ஹதீஸை காமிச்சின்னு தான் சில பேர் ஏமாற்றி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா குர்ஆன் வசனத்தை சொல்லும்போது 4 பேர் தலையாட்டுவாங்கல்ல. ஹதீஸை சொல்லும்போது ஹதீஸை தானே சொல்கிறாரு, புகாரிங்கிறாங்களாங்க, நம்பர் இல்லாமலங்க சொல்லிவிட்டாங்க. இதில் வேறு எல்லாம் சொன்னாங்க தான், அடுத்த என்ன அதையெல்லாம் பார்க்கணும். இப்போ இந்த யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க சொல்கிறேன்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்கிட்டான், ஒமன் அல்லு மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை அழைக்கிறார்களே, எதுவுக்கு அப்படிதான் அவங்க அர்த்தம் வைக்கிறது, அழைக்கிறார்களே அவர்களை விட வழிகட்டவர் யார்? அப்படி யாரும் கூப்பிடக்கூடாதுல்ல, அல்லாஹ் ஒரு ஆளை தானே கூப்பிடணும். யாரை சொல்லலாம் ஏன் கூப்பிடுறீங்க? வசனத்துக்கு முரணாகி போச்சுல வாதம். அதே போல அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் அல்லாஹ்விற்குரியது, ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு வேறு எவரையும் அழைக்காதீர்கள். அப்புறம் ஏங்க நீங்க யாரை சொல்லலாம்னு கூப்பிடுறீங்க? அல்லாஹ் தான் வேற யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டானாங்க. இப்போ ததுவுங்கிற வார்த்தைக்கு அப்படி அர்த்தத்தை வச்சதுனால வந்த வேணாம், அப்படி அர்த்தம் வைக்கக்கூடாதுங்க. அங்கே அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை வணங்குகிறார்களே அவர்களை விட வழிகட்டவர் யார்? வணங்குற அர்த்தம் தான் அங்கே கொடுக்கணும். அதே போல வண்ணல் மசாஜித் இல்லா, பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது, ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு வேறு எவரையும் வணங்காதீர்கள், அப்படி தான் அர்த்தம் வைக்கணும். ஏன் அப்படி அர்த்தம் வைக்கணுங்க? ஏன் நம்ம பேசாமல் இப்படி அர்த்தம் வச்சிடலாமே? அழைத்தல்ல அர்த்தம் வச்சுட்டா தான் என்ன? தாவுக்கு பல அர்த்தம் இருக்குது, அழைத்தல் அர்த்தம் இருக்குது, வணங்குதல் அர்த்தம் இருக்குது. நம்ம சொல்கிறோம் வணங்குதல்னு அர்த்தம் வைக்கணும், அழைத்தல் அர்த்தம் வைக்கக்கூடாதுங்கிறோம். ஏன்? அழைத்தல் வச்சுட்டா என்ன? வைக்கலை பற்றி பிரச்சனை இல்லை, வச்சுட்டா பல வசனங்களுக்கும் பல ஹதீஸ்களுக்கும் முரணாக அமைஞ்சிரும், அதனால அப்படி அர்த்தம் வைக்கக்கூடாது.
அல்லாஹ் தவிர யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு வச்சுக்கிறோங்களேன். இப்போ நான் இந்த மீட்டிங்கில் இருக்கும் பொழுது உலமா பெருமக்களே, பெரியோர்களே, இளைஞர்களேன்னு கூப்பிட்டேன். நீங்களாம் நல்லா இல்லையில, உங்களை கூப்பிட தானே செஞ்சேன். யாரையும் அழைக்கக்கூடாதுன்னு சொன்னால் யாரும் கூப்பிடக்கூடாதுல்ல. ஆனால் இப்படி விளக்கம் சொல்லக்கூடியவர்களும் அவர்களுடைய பள்ளிவாசலில் பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் பண்ணும் பொழுது அல்லாஹ் தவிர யாரும் அழைக்கக்கூடாது அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது, சகோதரர்களே, இளைஞர்களே, அல்லாஹ் தவிர யாரையும் கூப்பிடாதீர்கள். இதுவரை கூப்பிட்டேன்னா யார? சகோதரர்களே என்றாலும் அல்லாஹ் இல்லையில, இளைஞர்களே என்றாலும் அல்லாஹ் இல்லையில, அவங்கள கூப்பிட்டு விட்டு அல்லாஹ் தவிர யாரும் கூப்பிடாதீர்கள் அப்படி என்னது? ஒன்றுக்கு முன்னு முரணா இருக்குது. கூப்பிடன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டா, இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துக்கு கூட நம்ம ஓதி காட்டணும். யா புனையா, அன்பு மகனே, மகனை கூப்பிட்டாங்கல்ல. அல்லாஹ் தவிர யாரும் கூப்பிடாங்கன்னு சொன்னால் மகனை எப்படி கூப்பிட்டுருக்கலாம்? எபுனா உம்மி அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து எம்மா என்றெடுத்த பிள்ளையே அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஒரு ஆள் அடுத்த ஆள் கூப்பிட்றது இருக்கு இல்லைங்க. இதுவெல்லாம் உயிராக இருக்கவங்கள தானே கூப்பிட்றாங்க, மூத்தா போனவங்களை கூப்பிடக்கூட தான் நாங்கள் சொல்கிறோம். சரிங்க, இந்த வசனத்தில் அப்படியே விளக்கமாக இருக்குது. ஒமன் அல்லல்லு மிம்மை எதுவும் இந்துவன் இல்லான்னு ஓதி காமிச்சாங்கள வசனம். அதில் மூத்தா போனவங்களை அழைக்கிறார்களே அவர்கள் வழிகட்டவர் யாண்டா இருக்குது? அல்லாதவர்களை கூப்பிடுறது பொதுவாக தானே இருக்குது. அப்போ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. சரிங்க, இறந்து போனவர்களை அழைக்கலாம்ங்கிறதும் குர்ஆன்ல ஹதீஸில் நிறைய இருக்குதுல்ல. அதுதான் குர்ஆன் ஹதீஸை படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இறைவனே நீ மூத்தா போனவங்களையெல்லாம் எழுப்புவேன் அப்படிங்கிற எப்படி எனக்கு காட்டு. அல்லாஹ் கேட்டான், ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ராஹிம் சொன்னாங்க, நம்பிக்கையெல்லாம் இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. இப்போ அல்லாஹ் சொன்னால் 4 பறவைகளை எடுங்கள், கண்டந்துண்டமாக வெட்டி விடுங்கள், 4 கூறுகளாக்கி ஒவ்வொரு மலையிலும் வைத்து விடுங்கள், பிறகு கூப்பிடுங்க, உயிர் பெற்று வரும். வைதகால இப்ராஹிமு ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, இறைவனே நீ மரணித்தவர்கள் உயிர்ப்பிப்பேன்கிறாயே, எப்படி காமி. கால அவலம் தூமின். அல்லாஹ் கேட்டாங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால பலா, நம்பிக்கைலாம் இருக்குது, வலாக்கில் எத்துமையின் கல்வி, அதை பார்க்க என் உள்ள ஆசைப்படுது, அதனால செஞ்சு காமிங்க. அல்லாஹ் சொன்ன, கால ஃபஹுத் அர்பஅத்தம் மினத் தய்ர், 4 பறவைகள் எடுத்துக்கொள்ளுங்க, ஃபசுர்ஹுன்ன இலைக்க, அதை கண்டந்துண்டமாக வெட்டி கொள்ளுங்க, சும்மஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்அன், உங்களை சுற்றி இருக்கிற மலையில ஒவ்வொரு கூரை வச்சிருங்க. சும்மதுஉஹுன்ன, இங்கே தான் நமக்கு பாயிண்ட். சும்மதுஉஹுன்ன, பின்பு அவைகளை கூப்பிடுங்க, யஅதீனக ஸஅயா, அவைகள் உயிர் பெற்று உங்கள்கிட்ட ஓடி வரும். இப்ராஹிம் அந்த மாதிரி செஞ்சாங்க. இப்போ நமக்கு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொன்னாலும் பறவைகளை கூப்பிடுங்கன்னு, கூப்பிடும்போது அந்த பறவைகள் உயிராக இருந்துச்சா மோத்தா போயிருந்துச்சா? மோத்தா போன பறவை தான் நல்லா கூப்பிட சொன்னான். கூப்பிட பறவை தானே அது உயிர் பெற்று வருது. இல்லை உயிர் இல்லாதது கூப்பிட்டா ஷிர்க்குன்னு சொன்னால், அப்போ உயிர் அற்ற பறவை எப்படி அல்லாஹு தஆலா கூப்பிட சொல்லியிருப்பான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டான்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னான்ல, அதனால தான் கூப்பிட்டாங்க. அல்லாஹ் என்ன ஷிர்கியா செய்ய சொல்லுவான்? அல்லாஹ் தஆலா சொன்னான்டாலே அது கூடுன்னு தானே அர்த்தம். கூப்பிடுறதுனாலே இறந்து போனவர்கள் கூப்பிட்டாலே ஷிர்க்குங்கிறது எங்கே இருக்குது? எந்த குர்ஆனுக்கு எந்த ஹதீஸில் இருக்குது? இந்த கூற்று குர்ஆன் ஹதீஸுக்கும் முரணாகத்தான் அமைந்திருக்கிறது. கபருஸ்தானுக்கு போகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க, கபரு வாசிகளே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும், கூப்பிட்டு தானே சலாங்களை சொன்னாங்க. அப்போ மோத்தா போனவங்க கூப்பிட தானே சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பத்ரு யுத்தத்தில் கொல்லப்பட்ட எதிரிகள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, இவங்கெல்லாம் பாலுங்கண்ணத்தில் போட்டாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர்களும் அங்கே வர்றாங்க. அங்கே நின்று ஒவ்வொரு ஆளாக பேரை கூப்பிடுறாங்க. யா அபா ஜஹல், அபூ ஜஹலே, உத்பாவே, ஷைபாவே, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, யா ஃபுலான் யா ஃபுலான். அங்கே போடப்பட்ட பலருடைய பேரெல்லாம் சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பேரை கூப்பிட்டு ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இரவு உங்களுக்கு வாக்குறுதலத்தை பெற்றுக்கொண்டு விட்டீர்களா? பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஹல் துகல்லிம் அஜ்சாதன் லா அர்வாஹ ஃபீஹா, யா ரசூலல்லாஹ், இன்னும் உயிர் இல்லாத சடலத்தோடு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இப்போதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன்தும் பி அஸ்மஅ மின் ஹாவுலாஇ லிமா கூல், நான் கூறுகிற இந்த வார்த்தைகளை உங்களை விடவும் அதிகமாக இவர்கள் தான் கேட்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இறந்து போனவங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? சரி, இவங்க ஓதி தராங்கல்ல வசனம், அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் அழைக்கிறார்களே அவர்கள் வழிகட்டவர் யார்? இந்த வசனம் யாருக்கு இறங்குனுச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் இறங்குனுச்சு. அப்போ அந்த வசனத்தை விளக்க யாருக்கு தெரியும்? இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களே கூப்பிடுறாங்களே, அப்போ இந்த வசனத்துக்கு அந்த கருத்து இல்லைன்னு ஆகி போச்சுல. அல்லாஹ் தவிர வேற கூப்பிடக்கூடாது என்று இருந்தாலோ, மோத்தா போனவங்களை தான் கூப்பிடக்கூடாது அதுதான் அர்த்தம் என்று இருந்தாலோ, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? இந்த வசனத்துடைய அர்த்தம் அவங்களுக்கு தானே தெரியும்.
வன்சனா இலைக்கு திக்ர துபையன் லின்னாஸ் அல்லாஹ் சொல்லிட்டானே, குர்ஆன் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும். அப்போ அவங்களுக்கு தான் விளக்கம் தெரியும். இப்போ இதில் என்ன வழங்குது? அப்படி அர்த்தமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. இன்னொன்றும் சொல்லலாம், பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் வைக்கிறாங்களே. அப்படியானால் இதுக்கு அர்த்தம் வைக்கக்கூடாது நம்ம சொல்கிறோம், அழைக்க அர்த்தக்கூடாது நம்ம சொல்கிறோம். இல்லை மீறி அப்படி தான் வைப்போம்டா அவங்களாம் பாங்கு சொல்லக்கூடாது பள்ளிவாசலில். ஏன்? பாங்கு என்றாலே மக்களை அழைப்பது தான். ஹய்யா அலல் ஸலா, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றி பக்கம் விரைந்து பாருங்கள். பள்ளிவாசல் உட்காந்து பாங்கு சொல்லி மக்களை தானே கூப்பிடுறோம். பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது, அவனை தவிர யாரையும் கூப்பிடக்கூடாது, பாங்கு சொல்லக்கூடாத. இல்லை இகாமத்து, நாங்கள் வெளிப்பள்ளி ஆளுதானே சொல்கிறோம், அப்போ இகாமத்து சொல்லக்கூடாது, இகாமத்து உள்ளது தானே சொல்கிறோம். சரி, இவ்வளவும் இருக்க நம்ம அத்தியாத்து ஓதுறோம்ல, அதில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும். நபியை கூப்பிடுக்கலான்னு சொல்கிறவங்களும் இதை தான் ஓதிட்டு இருக்காங்க. நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும், பள்ளியாசல கூப்பிட்டு சலாமெல்லாம் சொல்லியாச்சு, வெளியே வந்தோன்னே நபியை கூப்பிடக்கூடாது, உள்ளே தான் கூப்பிட்டாச்சு சலாம் சொல்லியாச்சுல. அதனால் இப்படி அர்த்தமே கிடையாது. இப்படி அழைத்தல் அர்த்தம் வச்சுட்டா, இப்போ நான் சொல்லி காட்ட நல்ல வசனங்கள் அவைகளுக்கெல்லாம் முரணா போயிடும். அப்போ குர்ஆனுடைய வசனத்துக்கு எதிராக கருத்தாக அமைந்திருக்கிறது. அழைத்தல் அர்த்தம் வச்சுட்டா இந்த குர்ஆனுடைய வசனங்கள் முரணாகுது, ஹதீஸு முரணாகுது. அதனால தான் அப்படி அர்த்தம் வைக்காதீங்க. ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங்கு தெரியணுங்க ஃபஸ்ட்டு. இப்போ தமிழில் கூட ஒரு வார்த்தைக்கு பல மீனிங் இருக்குது. எந்த இடத்துல எது பொருந்துங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ஆள் தன்னோட மனைவியை கூப்பிட்டு எனக்கு பாயசம் செஞ்சு தாண்டு கேட்டார். அந்த அம்மா சரிங்காண்டு கிச்சனுக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் பார்த்தா ஏலம் போடுற சத்தம் கேட்குது. 1 தரம் 2 தரம் 3 தரம்னு. நம்ம என்ன பாயசம் தானே செய்ய சொன்னோம், ஏன் ஏலம் போட்டு விட்டு உட்காந்துட்டுருக்கான்னு சொல்லி உள்ளே போனால் அந்த அம்மா கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது, சமையல் செய்வது எப்படி அப்படிங்கிற புஸ்தகம். அதில் ஒரு பக்கத்தில் போட்டிருக்கு பாயாசம் தயாரிக்கும் முறை. அதை பார்த்து தான் அந்த அம்மா அந்த பாயசத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியில் பின்னால் குறிப்புண்டு போட்டு பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும்னு எழுதியிருக்கு. இந்த அம்மா 1 தரம் 2 தரம்னு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே ஏலம்னா ஏலக்காய் போடுன்னு அர்த்தம். ஏலம் போட்டுக்கிட்டு பாயசம் உருப்படாமல் போயிடும். இப்போது அப்போ எந்த இடத்தில் எந்த பொருள், தமிழில் கூட அப்படி இருக்குதுல்ல. அதே போல தான் தாங்கிற வார்த்தை அரபி மொழியில் அழைத்தல்னு இருக்குதும் வணங்குதல் இருக்குது. எந்த இடத்துல எது பொருந்தும் அப்படிங்கிற மீனிங்கை நம்ம கொடுக்கணும். அப்படி அந்த மீனிங் தெரியாதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஷிருக்கு, யாரை சொல்லலாம்னு சொன்னால் ஷிருக்கு அப்படின்ட்டு சம்பந்தம் இல்லாமல் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு புரிந்து கொள்ளணுங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம், இப்போ வலிமார்கள் விஷயத்தில் வலிமார்களுக்கு அவனே கந்தூரி கொண்டாடுவாங்க, ஆடை இருப்பாங்க. இப்போ அதுக்கு என்ன அல்லாவுக்குள்ள ஆடை இருக்கணும், நீங்கள் என்ன வலிமார்கள் போய் ஆடை இருக்கிறீங்களே? அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான வமா உஹில்ல பிஹில கைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களால் அறுக்கப்பட்டது உங்களுக்கு கூடாதுன்னு நல்லா சொல்லிவிட்டான். நீங்கள் வலிமார்களுக்காண்டு அறுக்கிறீங்க, கூடாது, ஷிருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹதீஸுகளை ஆய்ந்து படித்தால் இது எந்த வகையிலும் ஷிருக்கல்ல, மார்க்கத்து உடன்பட்டதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். இப்போ அல்லாஹ் அங்கே சொல்கிறது, இப்போ நம்ம பிஸ்மில்லான்னு அல்லாஹ்வுடைய பேர் சொல்ல இருக்கோம்ல, அந்த பேரை சொல்லாமல் அந்த மக்கள் அவர்கள் வணங்குகின்ற தேவங்களோட பேரை சொல்லி அனுப்பாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அனுக்கணும். வேற பேர் சொல்லி அறுத்தா ஏன் அந்த மக்கள் அப்படி தான் செஞ்சாங்க, அது கூட உங்களுக்கு ஹராம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாதவங்களுக்குன்னு சொன்னாக்கா, இப்போ சாதாரணமாக ஒரு வலிமா விருந்துக்காண்டி நம்ம ஒரு ஆள் ஆர்டர் இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்க. எதுக்குங்க ஆர்டர் இருக்கிறீங்க? மக்களுக்கெல்லாம் விருந்து போட போகிறேன். உடனே இவர் என்ன அல்லாவுக்கா இருக்கணும் நீங்கள் மக்களுக்காக இருக்க போகிறோங்கிறீங்க, ஷிர்க்குன்னு ஷிர்க்குன்னு சொல்ல முடியுமா? இப்படிப்பட்டவர்கிட்டே ஒரு கேள்வி வச்சது. ஏன்னா அவர் வீட்டில் ஒரு கோழி வளர்ந்துச்சுங்க. இப்படி இது ஷிர்க்குன்றாரில் அவர் வீட்டில் ஒரு கோழி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தாக்கா அவர் அந்த கோழியை காணாம். என்னங்க என் மருமம் வந்தார், அவருக்காக அறுத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் தான் அல்லாதவங்களுக்கு அறுத்தாக ஷிர்க்குன்ட்டீங்க, இப்போ மருமோனுக்காண்டி அறுத்து விட்டாங்கிறீங்க. மருமோனுக்கு அறுத்தாண்டாலும் என் மருமோன் பேரையா சொன்னேன், பிஸ்மில்லா அல்லாஹ்வும் அல்லா பேரை தானே சொன்னேன். அங்கே தான் அதை தானே இங்கே நடக்குது. கௌசநாயகத்து பேர் அறுத்தாலும் அதே போல் நம்ம இவங்க நாகூர் நாயகத்துக்கான அறுத்தாலும் பிஸ்மில்லா அல்லாஹ்வுக்கு தானே அறுக்கிறோம். அந்த நன்மை தானே இறை நேசருக்கு போய் சேருகிறது. இப்போ இது வழிமாறு விஷயத்தில் மட்டுமல்ல, சாதாரணமாக நீங்கள் உல்ஹையா கொடுக்கறத பார்க்கலாம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பல ஹதீஸை சொல்லியிருக்கிறாங்களே. ஒரு தடவை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இருக்கிறாங்க. பிறகு சொல்கிறாங்க அல்லாஹும்ம தக்கப்பல் மின் முஹம்மதின்,
இறைவனே என்னிடமிருந்து இது ஏற்றுக்கொள்வாயாக, வாலி முஹம்மதின் என்னுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்றுக்கொள்வாயாக, ஒமின் உம்மத்தி முஹம்மதின் என்னுடைய உம்மத்துக்காகவும் ஏற்றுக்கொள்வாயாக. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கிறாங்க. நன்மையை அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களுடைய உம்மத்தினருக்கு சேர்த்து வைக்கிறாங்க. நாம் அப்படி தான் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கிறோம். கௌசன் அஹமத் ரலியல்லாஹு அவங்களுக்கு நன்மை சேர்த்து வைக்கிறோம். பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கிறோம். ஷாலுமீன் அஹமத் ரலியல்லாஹு அவங்களுக்காக வேண்டிய நன்மையை அனுப்பி வைக்கிறோம். இதை நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது தானே. அதே போல பாருங்க, நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இப்படி தான் அறுக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, அல்லாஹும்ம இறைவனே ஹாதா அன்னி வ அம்மன் லம் யுலஹி மின் உம்மத்தி, இந்த ஆட்டை நான் அறுக்கிறேன் எனக்காக, என் உம்மத்தில் யாரெல்லாம் உலஹையா கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும். இந்த ஹதீஸ் அபூதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கிறாங்க, நன்மையை இந்த உம்மத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்கல்ல. நம்மளும் அதுதானே செய்கிறோம். பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி அறுக்கிறோம், நன்மையை வழிமாறுகளுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அதே செயலை தானே செய்கிறோம். இப்போ நம்ம செஞ்சது ஷிர்க்குன்னு சொன்னால் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததும் ஷிர்க்கு நிலவாகும். அதே பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 ஆடு அறுத்தாங்க. ஹனஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, என்ன எல்லாரும் ஒரு ஆடு தான் கொடுக்குறாங்க, நீங்கள் 2 ஆடு இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? அவங்க சொன்னாங்க, ஒன்று எனக்கு, இன்னொன்று அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உலஹிய அன்ஹு, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோட வசியத்து பண்ணாங்க, அவங்களுக்காக நான் உலஹியா கொடுக்கணும்னு சொல்லி, அதனால் அவங்களுக்கு ஒன்று நான் உலஹியா கொடுக்குறேன். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் அறுத்தாங்க. அந்த நபியை நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்த்து வச்சாங்க. அவங்க இந்த காரியத்தை செய்யும்போது நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோட மக்களாக இல்லை மறைஞ்சிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க. இந்த உலகத்தை விட்டு மறைந்தவர்களுக்காக அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்து நன்மை சேர்த்து வச்சாங்களா இல்லையா? நாம அப்படித்தானே அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்து வழிமார்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச காரியத்தை நம்ம செய்கிறோம். சார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களாவா செஞ்சாங்க? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னதை தானே செஞ்சாங்க. இது மார்க்கத்து கூடான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் இது செய்யுங்கன்னு எப்படி சொல்லியிருப்பாங்க? இறந்து போனவங்களுக்கெல்லாம் இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எனக்காக நீங்கள் உலஹா கொடுக்கணும் எப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க? அதனால் நன்மைகளை சேர்த்து வைக்கிறோம், அவ்வளோதான். பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் நம்ம அறுக்கிறோம். இதை புரியாம சம்பந்தம் இல்லாத ஒமாஹு இல்ல பிஹில கைரில்லாங்கிற வசனத்தை கொண்டு என்னங்க நீங்க இப்படி செய்றீங்க அப்படிங்கிறான்னு சொன்னா இந்த ஹதீதுகளை புரியல. அப்போ பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுப்பது, நன்மைகளை நல்லோர்களுக்கு சேர்த்து வைப்பது என்பது நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய ஒன்று, செய்ய சொன்ன ஒன்று. அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதையே ஷிர்க்குன்னு சொன்னா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததும் ஷிர்க்கு என்கின்ற குற்றச்சாட்டை இவர்கள் சுமத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம் வந்துடும். அப்போ நோக்கம் புரியலை தான். ஒரு மூமின்களுடைய செயல்பாடு எந்த அமைப்பில் இருக்கும். இப்போ அதே போல் நேர்ச்சை கூட அப்படி தானே. இப்போ வழிமார்களுக்காக நேர்ச்சைங்கிற வார்த்தை முஸ்லீம்கள் மத்தியில் இருக்குங்க. நான் ஆவுராண்டவர்களை நேர்ந்துக்கிட்டேன்பாங்க. நீங்கள் தாய்மார்களை பார்க்கலாம், சில பெரியவங்களை பார்க்கலாம். அவுதநாயகத்துக்கு நேர்ந்துக்கிட்டேன் அப்படிம்பாங்க. ஒரு மூமினுடைய வாயிலிருந்து ஒரு வாசம் வந்தால் எந்த மீனில் வருகிறதுங்கிறத புரியணும். இதுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயங்களுக்கு தான். மற்ற எல்லா விஷயங்களையும் ஒழுங்காக புரிஞ்சிடுறாங்க. இங்கே மட்டும்தான் சில பேர் விவகாரமே பண்ணுறாங்க. ஏன்னா வழிமார்களோடு சம்மந்தப்பட்டதுனால மற்ற விஷயங்களும் விவகாரம் பண்ணுறதில்லை. இப்போ நேர்ச்சை வந்தோடனே என்னங்க நேர்ச்சை பண்ணிங்க வழிமார்களுக்கு? நதுர் இபாதத்து, நேர்ச்சைங்கிறது வணக்கமாகி போச்சு. வணக்கமான அல்லாவுக்கு நீங்கள் வழிமார்களுக்கு இப்போ வணக்கம் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஷிர்காகி போச்சே அப்படியும்பாங்க. ஒரு மூமின் நான் நாகூர் நாயத்துக்காக நேர்ந்தேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் செய்ய போகிற நல்ல காரியத்தை நன்மையை நாகூர் நாயத்துக்கு சேர்த்து வைக்க போகிறேன்னு தான் அர்த்தம். ஒரு கௌசநாயத்துக்காக நேர்ந்தான்னு ஒரு மூமின் சொன்னால் இந்த நான் செய்ய போகிற நல்ல காரியத்தினுடைய நன்மையை அவர்களுக்காக சேர்த்து வைக்க போகிறேன்னு அர்த்தம். இது நாம வலிந்து விளக்கம் கொடுக்கல. இப்போ இந்த சப்ஜெக்டை விட்டுருங்களேன். இப்படி பல வார்த்தைகள் நம்ம பேசுகிறோங்கிறது இந்த சில பேர் ஷிர்காங்கல்ல அவங்களும் அந்த காரியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மற்ற விஷயங்கள்லாம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம நடைமுறையில் சொல்லுவோம், மையத்துக்கு தொழுகை நடக்குதுமோ. மையத்துக்கு தொழுகை இப்போ யாராவது இந்த வழிமாறு விஷயம் விவகாரம் பண்ணுற யாராவது ஒரு ஆள் வந்து அது எப்படி நீங்கள் சொல்லலாம் இப்படி? ஏன்னா தொழுகைங்கிறது வணக்கமாகி போச்சு. வணக்கமான அல்லாவுக்கு நீங்கள் மையத்துக்கு தொழுகுங்கிறீங்க. அப்படி யாரா இது வரைக்கும் விவகாரம் பண்ணாங்களா? பண்ணலை. ஏன்? வழிமார்களோட சம்மந்தப்பட்டு இல்லையில. வழிமார்களோடு தானே விவகாரம் பண்ணானே, அது பிரச்சனை இல்லையில. அது யார்? ஏன் இது புரிஞ்சுதான் வச்சிருக்கிறோம். மையத்துக்கு தொழுகை என்றாலே நம்ம ஜனாசா தான் அல்லாவுக்காக தான் செய்ய போகிறோம். அந்த தொழுகையினுடைய பலன் மையத்துக்கு, அந்த கருத்தில் தான் மையத்துக்கு தொழுகை சொல்கிறோமா இல்லையா? சரி, எங்கள் வாப்பாவுக்கும் உதவியா கொடுத்தேன்டார் ஒரு ஆள். இப்போ இவங்கெல்லாம் போய் உதுஹையா வணக்கமாகி போச்சு, இபாதத்து
இபாதத்தெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும், ஏன்னா வாப்பாவுக்கு போய் செஞ்சாங்கிறீங்க. அப்படி யாரா கேட்டாங்களா? இது வரைக்கும் கேட்கல. ஏன் அங்கே விவகாரம் இல்லையில? அப்போ எந்த கருத்தை சொல்கிறோம்? உலகியாங்கிற வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு தான் செய்கிறேன், அதன் நன்மை என் வாப்பாவுக்கு. இது இப்படி தாங்க உள்ளடக்கி ஒரு மூமியுடைய வார்த்தைகள் நிறைய வருது. என் மகனுக்கு நான் அக்கைக்கா கொடுத்தேங்கிறாரு ஒரு ஆள். அப்போ நம்ம விவகாரம் பண்ணலாம்ல? அக்கைக்காங்கிறது இபாதத்தாய் போச்சுல, இபாதத்தை அல்லாஹ்வுக்குள்ள செய்யணும். நீங்கள் என்ன மகனுக்கா செஞ்சேங்கிறீங்க? அப்படின்னு அப்போ நம்ம கேட்கலாம் தானே? ஆனால் நம்ம யாரும் கேட்கல. ஏன்? அக்கைக்காங்கிற வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு தான், அதோடைய பிரயோஜனம் என் மகனுக்கு, மகனுடைய பேரில் அது கொடுத்தேன், அந்த கருத்தில் தான் மகனுக்கு கொடுத்தேங்கிறாரு. இதெல்லாம் புரியத்தானே செய்கிறோம். இந்த விஷயம் எவ்வளவோ விஷயங்கள்ல, இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரச்சனை பண்ணோம்னு நினைச்சா எதுனா விஷயங்களை பண்ணலாம். இப்போ சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, எங்கள் பள்ளியாசலம் வந்து பாருங்க, ஒரு ஆள் சொல்லுவார், என் பள்ளியாசலம் வந்து பாருங்க பாரு. என் பள்ளியாசலம் அந்த இடத்துல என்ன அர்த்தம்? என் மஹல்லா உள்ள பள்ளியாசனம் அர்த்தம், என் ஊர் பள்ளியாசனம் அர்த்தம். நிர்வாகிகள் பேசிட்டு இருப்பாங்க, 2 பள்ளியாசன நிர்வாகிகள், அவங்க சொல்லுவாங்க எங்க பள்ளிக்கு வந்து பாருங்க, அப்படின்னா எங்க நிர்வாகத்தில் கூட பள்ளியாசன் அர்த்தம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மஸ்ஜிதி ஹாதாங்கிறாங்க, மஸ்ஜித் நபவிய இந்த என்னுடைய பள்ளிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை கூட தப்புண்டு தவறாக விளங்கக்கூடியவர்கள் சொல்லுவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்? அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான வன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்களாம் அல்லாஹ்விற்குரியது. பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஏன் பள்ளிவாசல்னு சொல்லலாம் அப்படின்னு விவகாரம் பண்றவங்க பண்ணலாம். அல்லாஹ் தஆலா சொல்லினா பள்ளிவாசல் எனக்குரியது, நீங்க எப்படி உங்க பள்ளிவாசல் சொல்லலாம்? அப்போ ஊன அர்த்தம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பள்ளின்னு சொன்னா எந்த கருத்துல? என்னால் கட்டப்பட்ட பள்ளி, என்னுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, அந்த கருத்துல தான் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னது ஒரு அர்த்தம், நம்ம சொல்றது ஒரு அர்த்தம். இது நடைமுறையில் எவ்வளவோ இருந்து கொண்டு தான் இருக்கிறது, நாம் புரிந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட்டுவிட இங்கே யாரும் விவகாரம் பண்ணுறதானே இல்லை. மையத்து தொழுகை என்றால் யாரும் விவகாரம் பண்ணலை. என் உமாவுக்கு உதவியாக கொடுத்தேன்னு ஒரு ஆள் சொன்னால் அங்கே விவகாரம் பண்ணலை. என் பிள்ளைக்கு நான் அக்கைக்காக கொடுத்தேன்னா அங்கே விவகாரம் யாரும் பண்ணலை. வழிமார்கள் நேர்ச்சைன்னு சொன்னால் வருந்து கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. நேர்ச்சை வணக்கம் வணக்கம், வழிமார்களுக்கு எப்படி நீங்கள் செய்யலாம், அல்லாஹ் மட்டும் தான் செய்யணும். இப்போ அதுக்கெல்லாம் எந்த மீனிங்கில் முஸ்லீம்கள் இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறார்களோ அதே மீனிங்கில் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. நேர்ச்சைங்கிறது வணக்கம் தான், அது அல்லாஹ்வுக்கு தான், அதன் மூலம் கிடைக்கிற நன்மை தான் இவர்களுக்கு போய் சேர்கிறது. இது ஹதீஸில் பார்த்தா கூட தெரியுமில்ல. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூருக்கு போயிருந்தாங்க, அவங்களுடைய தாயார் வஃபாத் ஆகிட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து யாரும் சொன்னால் வெளியூர் போயிருந்தேன், என் தாயார் வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது நான் நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு போய் சேருமான்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல காரியம் செய்யுங்க, அது போய் சேரும். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே ஹதீது கொஞ்சம் விளக்கமாக அபூதாவுதில் வருகிறது. யாரை சொல்லலாம், தர்மம் செய்யலாம்னு சொல்லிவிட்டீங்க, ஐயு சதக்கத்தி அஃதல், எந்த தர்மம் மேலானது அதை கேட்குறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்மா, தண்ணீர்னாங்க. அரபு நாட்டுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியமானது. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிணறை தோண்டுகிறார்கள். அப்போ சொன்ன வாசனை தெரியுமா, ஹாதிஹி லி உம்மி சஅதின், என் தாயாருக்காக இதை நான் வழங்கினேன் அப்படின்னாங்க. இது அபூதாவில் இருக்குது. அப்போ இந்த தர்மம் அப்படிங்கிறது அல்லாஹ் லில்லாஹின்னு சொல்லணும். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏன் உம்மாவுக்குங்கிறாங்க. அப்போ என்ன, அல்லாஹ்வுக்கு தான் செய்கிறேன், அந்த நன்மை உம்மாவுக்கு, அதை தான் ஷார்ட்டாக இது என் உம்மாவுக்கு. அந்த மாதிரி தான் நேர்ச்சை இந்த வலியுல்லாவுக்கு ஷார்ட்டாக, அது அல்லாஹ்வுக்கு தான், நன்மை வலியுல்லாவுக்கு. இது ஒரு மூமின் அப்படி தான் செய்வார். ஆனால் ஒரு மூமினை போய் கலங்கப்படுத்துவதற்காக இது, அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, யார் இணை வைக்கிறாரோ ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா, அவர் அல்லாஹ் மீது இட்டு கட்டுகிறார், வீண்படி சுமத்துகிறார். இன்னைக்கு சில பேர் முஸ்லிம்களை பார்த்து ஷிர்க்குன்னு சொல்லி அவர்கள் மீது வீண்படி சுமத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ மறுமையெல்லாம் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் தஆலா எழுப்பி வைக்க போகிறான், கேள்வி கேட்பான். ஒரு ஆளுடைய உள்ளத்தை ஒரு சின்ன ஒரு வார்த்தையால் நோவினைப்படுத்தாலும் அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லாமல் போக முடியாது. இப்போ ஒரு ஆள் செய்யாத ஒன்றை செஞ்சதா சொன்னால் அல்லாஹ் விட்டுருவானா? ஷிர்க்குங்க எவ்வளோ பெரிய பாவம். ஒரு ஆள் மன்னிக்கப்படுகிற பாவத்தை செய்யலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருடுதல், அதை செய்யலை, ஒரு ஆள் அது சொல்கிறார், இவர் திருடி விட்டாருங்கிறாரு. ஒரு ஆள் குடிக்கலை, அவர் குடிச்சு விட்டாருங்கிறாரு. இப்போ இவர் மறுமையில் தப்பிக்க முடியுமா? ஏன், ஒரு ஆள் செய்யாத பாவத்தையில செஞ்சதா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் குடித்தங்கிறது மன்னிக்கப்படுகிற பாவம், திருட்டுங்கிறது மன்னிக்கப்படுகிற பாவம். அதை வீண்படி சுமத்தினாலே அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிட்டு தான் போகணும், தப்பிக்க முடியாது. அப்படின்னா ஷிர்க்கு எவ்வளோ பெரிய பாவம். அது செய்யாத ஒரு ஆள் பார்த்து இவர் ஷிர்க்கு பண்ணான்னு சொன்னால் அல்லாஹ் விட்டுருவானா? இன்னொன்று, இந்த வார்த்தைகளை யார் கூறுகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். இதோட ஷிர்க்குன்றாலே குஃப்ரில் இருக்குன்னு அர்த்தம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மூமினை பார்த்து யா காஃபிர் காஃபிர் என்று கூறாத.
ஏன் அந்த வார்த்தை அவருக்கு பொருத்தமில்லையானால் அது உனக்கே திரும்பிவிடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு மூமினை பார்த்து ஷிர்க் பண்ணுகிறான்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்ட பிரகாரம் காபிர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சாதாரண விஷயமா இது? ஆனால் சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. நபிமார்கள், வலிமார்கள், சஹாபா பெருமக்களை எல்லாம் சாமானியர்களாக கருதக்கூடியவர்கள் மூமின்களை சாமானியாக கருதல ஒன்றும் பெரிய நம்ம ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனாலும் கூட அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பது, உணர்த்துவது நம்முடைய கடமை அல்லவா? அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வணக்கத்தை தான் அல்லாவுக்கு தான், பலன் மக்களை போய் சேரும். ஜக்காத்து அல்லாவுக்கு தான். ஒரு ஆள் இவர் அந்த மனிதருக்கு ஜக்காத்து கொடுத்தார் அப்படிங்கிறோம். ஜக்காத்து வணக்கமெல்லாம் அல்லாவுக்கு, அவருக்கு கொடுத்தா எப்படி சொல்லலாம்? அந்த வணக்கம் அல்லாவுக்கு தான், அந்த பலன் மக்களுக்கு தானே போய் சேரும். அல்லாவுக்கு ஜக்காத்தை கொண்டு போய் கொடுக்க முடியும்? நோன்பும் அப்படித்தான், தர்மம் அப்படித்தான், குர்ஆனை கற்றுக் கொடுக்குறது எல்லாமே அப்படித்தாங்க. இப்படி நாம் புரிந்து விட்டால் இந்த ஷிர்க்குன்னு சொல்வதெல்லாம் ஒரு அவாண்டமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மௌலிது ஷரீஃப். என்ன மௌலிது ஓதுறீங்க, அது ஷிர்காய் போச்சே. முன்னாடியெல்லாம் மௌலிதுக்கு ஆதாரம் இல்லையா அப்படின்னாங்க. மௌலிதுக்கு ஏங்க ஆதாரம் இல்லை? சஹாபா பெருமக்களும் ஓதி இருக்கிறாங்க, புகாரில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது, ஹாக்கிமில் இருக்கிறது என்றெல்லாம் காமிச்சோன்னே சஹாபா பெருமக்கள் ஓதியிருக்காங்க தான், அதுலெல்லாம் தப்பு இல்லை. நீங்கள் ஓதுறீங்கள அதில் தப்பு இருக்குது, அதனால கூடாது. இப்போ நம்ம சொன்னோம் சரி தப்பு இருக்குது அதனால தான் ஓதலைன்னு சொன்னால் இந்த மௌலிதை விட்டுருங்க. சஹாபா பெருமக்கள் ஓதும் பொழுது புகாரில் இருக்குது, அதை ஓதுங்களேன். சஹாபா பெருமக்கள் ஓதுன மௌலிது முஸ்லீமில் இருக்குது, அதை ஓதுங்களேன். தப்பு தான் இல்லைன்ட்டீங்க, ஓத வேண்டியது தானே. அப்போ தப்பு இருக்கிறது ஆனால் ஓதன்னு சொன்னவங்க தப்பு இல்லைன்னு சஹாபாவுக்கு ஓதுனது ஓதுறதே இல்லை. அப்போ அவங்களுக்கு ஓதுறது இல்லைங்கிறதா முடிவு. இது நிப்பாட்டணும். அதுக்கு என்ன செய்யலாம்? தப்புன்னு சொல்லணும். அப்போ தானே 4 பேர் மற்றவங்களாம் இல்லை. ஏன் அல்லாஹ் தஆலா பெரும்பான்மை மக்களுக்கு அது நல்லா ஹிதாயத்தை கொடுத்து தான் வச்சிருக்கிறான். ஏன்னா இவங்க அல்லாஹ்வுடைய நூரை அழிக்க நினைத்தாலும் அணைக்க நினைத்தாலும் முடியாது. யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். சில பேர் இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைச்சிடலாம், வாயினால ஊதி அணைச்சல் நினைக்கிறாங்க, முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, இறைவன் தன்னுடைய அந்த பிரகாசத்தை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி காட்டிட்டான். அதான் பார்க்குறோம்ல, எல்லாம் கூட்டிக்கிட்டு தான் போகுது. மௌலிது மட்டும் ஓதிய இடத்துல மௌலிது மீலாது சேர்ந்து நடக்குது. இப்படி தான் அவன் நடந்துக்கிட்டே இருக்குது. பள்ளிவாசலை மட்டும் மௌலிது நடந்துச்சு. இப்போ வீதிகளிலே மேடைகள் அமைத்து மௌலிது ஓதப்படுகிறது தமிழகத்தில். அந்த மாதிரி அல்லாஹு தஆலா ஆக்கிட்டான். சரி, இப்போ என்ன ஷிர்க்கு அப்படிங்கிறாங்க. என்ன வரம்பு மீறீங்க, எல்லையை தாண்டுறீங்க. எல்லையை தாண்டதா? இப்போ நாங்கள்லாம் கவலைப்பட்டு இருக்கோம், இன்னும் எல்லையை தொடவே இல்லையா அப்படின்னு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளோதான் புகழ்ந்தாலும் இன்னும் எல்லையை தொட முடியாது தானே. அப்போ நம்ம கவலை, அவங்க எல்லையை தாண்டிங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சரி எல்லையை தாண்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டீங்க, எல்லையை கொஞ்சம் காட்டிட்டு போங்க அப்படின்னும். இன்னும் தான் காட்டுறாங்க. அப்படி காட்டவா செய்யணும், காட்டவும் இல்லை. சரி, இந்த மௌலிது ஷரீஃபில் சில விஷயங்களை ஷிர்க் இருக்கு, குஃப்ர் இருக்குங்கிற பிரதானமாக அவங்க சொல்கிறது ஒரு 2 விஷயம் நம்ம எடுத்துக்கிறலாம். ஒன்று, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நம்ம சலாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரிஸ் ஸகாமி. யா ரசூலல்லாஹ், வியாதி அகற்றக்கூடியவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வியாதி அகற்றுபவன் இறைவன் அல்லவா? ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வைதா மரில்து வஹுவ யஷ்ஃபின். இந்த வாசம் இருக்கிறது, அது கூடாது, குர்ஆனுக்கு எதிரானது என்று காட்டுவதற்கு இந்த வசனத்தை தான் ஓதுறது. இந்த வசனத்தை ஓதணுன்னா குர்ஆனை ஓதில சொல்கிறாங்க என்று 4 பேர் தலையாட்டிடுறது. ஏன் அதே குர்ஆனில் வேறு வசனங்கள்லாம் இருக்குது, அதை படித்திருந்தால் சிக்கலே வந்திருக்காது. இப்போ வைதா மரில்து வஹுவ யஷ்ஃபின்னு சொன்னது உண்மைதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் நான் நோயாளி ஆகிட்டா அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபா கொடுப்பேன் சொல்ல உண்மைதான். அந்த இறைவன் தன்னுடைய படைப்புகள் மூலமாகத்தான் ஷிஃபா கொடுத்துட்டு இருக்கான். யா முப்ரி சகாமிங்கிறோம்ல, முப்ரிங்கிற வார்த்தை எந்த வேர் சொல்லிருந்து வந்ததோ அதே இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தை எல்லாம் குர்ஆனில் சொல்லி காட்டுறான்ல. உப்ரிவுல் அக்மஹ வல் அப்ரஸ. தொழு நோயாளிகளை நான் குணப்படுத்துவேன், அதே போல நான் ஊமைகளை பேச வைப்பேன். இப்போ உப்ரிவுங்கிற வார்த்தை தானே அங்கேயும் வந்திருக்குது. உப்ரிவுண்டா வியாதியை அகற்றுவது. அப்போ இந்த வசனத்தை ஓதிருந்தா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லத்தானங்க செய்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தில் நான் நோயெல்லாம் அகற்றிடுவேன், ஷிஃபா கொடுப்பேன்டு. அப்போ குர்ஆனில் இருக்கிறது தானே, அங்கே உப்ரிங்கிற வார்த்தை இருக்குது, இங்கே முப்ரின்னு வந்திருக்கு, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வியாதியை நீக்கும் பொழுது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நீக்க முடியாதா?
அந்த வசனத்தை ஓதிருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காது. ஓதலை. ஏன்னா இவங்க ஓதியதுங்கிற சொல்லப்படுறது தானே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களே ஓதி முடிவுக்கு வந்து அந்த சிக்கலை வந்திருக்காது. அவர்கள் ஊட்டப்படுகிறது, புகுத்தப்படுகிறது, என்ன சொல்லப்படுதோ அதை மட்டுமே நம்புகிறாங்க. இதுக்கு மாற்றாக வேறு ஒன்று இருக்குதுங்கிறது கூட ஒரு சொல்லித்தரப்படலை, அதனால சிந்திக்க முடியலை. சரி, இப்போ குர்ஆனில் மட்டும்தான், இப்போ குர்ஆனில் சொல்லி காமிச்சிருக்கேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வியாதி அகற்றுவன்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்படிங்கிறத நீங்கள் புகாரியை படித்து விட்டாலே போதும். லட்சக்கணக்கான ஹதீஸெல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. ஷாவு சித்தா செய்யன 6 கிரந்தங்களை படிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ தமிழாக்கத்தில் வந்து புகாரியை படித்தா போதும். எண்ணற்ற ஹதீதுகள். ஹைபர் யுத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு முன்னால் அவர் சொல்கிறாங்க, நாளைய தினம் ஒருவருடைய கையில் நான் கொடியை கொடுப்பேன், அவர் மூலம் வெற்றி கிடைக்கும். அடுத்த நாள் வந்தவனும் ஒவ்வொரு சஹாபியும் நான் தானா இருக்கணும், நானாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களாம் கிட்ட போகிறாங்க, அவர் தன்னை ஸல்லல்லாஹு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஆசை. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஒரு வாசகம், யுஹிப்புல்லாஹ் வ ரசூலஹு, அந்த மனிதர் யார் தெரியுமா? அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்கிறார். அப்படிப்பட்ட மனிதருடைய கையில் தான் நான் கொடுக்க போகிறேன், அல்லாஹ் வெற்றியை தர போகிறான். அப்போ அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் வந்துருச்சு, அல்லாஹ்வே அல்லாஹ் ரசூலையும் நேசக்கூடியவர்கள், அது நானாக இருக்கணும், நானாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஐனா அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கேன்னு தான் கேட்டாங்க. அவங்க கண்ணு வலியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாரை சொல்லலாம், கூப்பிடுவாங்கன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே தன் முபாரக்கான உமிழ் நீரை எடுத்து கண்ணிலே தடவுனார்கள். அடுத்த கணம் கண் நோய் போய்விட்டது. எப்படிப்பட்ட வாசம் தெரியுமா அங்கே இருக்குது? கண் நோய் போய்விட்டது. கண் நோய் இருந்தது என்கின்ற அடையாளமும் தெரியாமல் போய்விட்டது. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இதுதான் இந்த டாக்டர்கள், இப்போ நம்ம பார்க்குறோம்ல டாக்டர்கள், அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் அதான் வித்தியாசம். இப்போ நமக்கெல்லாம் இப்போ கண்ணு வலிக்கு மெட்ராஸைன்னு சொல்லுவாங்க, கண் சிவப்பாக இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்த்துடா ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி தான் பார்க்க. ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருப்பார், கண் நோய் வந்தவர், மெட்ராஸை வந்தவர், இவன் இங்கிட்டு திரும்பிக்கிட்டு தான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன் நேரடியாக பார்த்தா வந்துடும் அப்படிங்கிறதுனால. அப்போ நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம மெடிக்கலில் போவோம், ஆயின்மெண்ட் வாங்குவோம், அதை அல்ல ட்ராப் வாங்கி ஊற்றுவோம், அந்த கண் நோய் போயிடும், கண் வலி போயிடும். ஆனால் அந்த சிவப்பு கலர் 2-3 நாளைக்கு உட்காந்துட்டு இருக்கும், ரெட் கலர் இருக்கும், அந்த நோய் வந்து அடையாளம் இருக்கும், அது போகிறதுக்கு 2-3 நாள் ஆகும். இது சாமானியர்களுடைய ட்ரீட்மெண்ட். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா, கண் நோய் போகிறது, கண் நோய் இருந்ததுங்கிற அடையாளமும் சேர்ந்து போய்விட்டது. இதுதான் வித்தியாசம். சரி, இந்த கண் நோயை போக்கினாங்களா இல்லையா? கண் நோயை போக்கணுங்களை பார்த்து நோயை அகற்றியவர்களே என்று சொல்லாமல் நோயை அகற்றாதவர்களே அப்படின்னு நான் சொல்கிறது. எது நடந்ததோ அதானங்க செய்யணும். சாப்பிட்டாரு ஒரு ஆள், சாப்பிட்டவரேன்னு தானே சொல்லணும். எதை ஒரு ஆள் செய்ய, ஒரு ஆள் எழுதுறாரு, எழுதியவரேன்னு தானே சொல்லணும். எழுதியவரை பார்த்து எழுதாதவரேன்னு சொல்லுவாங்க. சரி, அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. போன வேலை முடிச்சுட்டு மாடியிலேருந்து கீழே இறங்குறாங்க, கால் இடறி கீழே விழுந்துடுறாங்க, கால் எறும்பு முறிஞ்சு போச்சு. தான் கட்டியிருந்த தலப்பாக எடுத்து அந்த காலை கட்டி கொண்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து முறையிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபுசுத்து ரிஜ்லக்கும், காலை நீட்டுங்க அப்படின்னாங்க. நீட்டின பிறகு மஸஹபி எதிஹி, தோன கையினால் தடவுனாங்க. அடுத்த கணமே எலும்பு முறிவு போய்விட்டது. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டாது. எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டு! இப்போ ஆக்சிடென்ட்லாம் கை காலோட எலும்பு முறிஞ்சிட்டா நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கிலலாம் பெட்டில் வச்சுருக்கிறாங்க. அந்த கட்டு இந்த கட்டெல்லாம் போடுறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தடவுறாங்க, முடிஞ்சு போச்சு, அவன் சிவா. இப்போ எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டு! இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களை போய் முபரி சகாம் தான் சொல்லணும், வியாதி அகற்றியவர்கள் தானங்க சொல்லணும். புகாரில் தானே இருக்குது. ஏன் அதுதான் இப்போ தமிழாக்கம் எதுக்கு வந்துச்சு? படிக்க தானே வந்துச்சு, வாங்கி வாங்கி வச்சுக்கிறதுக்கா? படிக்கணும், படிச்சுட்டா எந்த சிக்கலும் இல்லை. அப்போ புகாரை படிச்சனா வச்சுக்கிறீங்களேன். அவர் என்ன நினைப்பார், இந்த வாச மௌலிதை படிக்கும் பொழுது வியாதி அகற்றியவர்கள் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். புகாரி படித்தவராக இருந்தால் வியாதி அகற்றி தானே இருக்கிறாங்க, எலும்பு முறை அகற்றி இருக்கிறாங்க, கண் நோயை போக்கி இருக்கிறாங்க, அப்போ சரிதான் இவர் நினைப்பார். படிச்சிருந்தா, படிக்காதனால தான் அது எப்படி சொல்லலாம்னு நிற்கிறார். சரி, அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு கண் தெரியாத ஒரு தோழர் வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, யாரும் சொல்லலாம், எனக்கு கண் பார்வை வேணும் அப்படின்ட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் விரும்பினா பொறுமையாக இருக்கலாம், அதுக்கு உண்டான சவாபு கிடைக்கும். நீங்கள் விரும்பினா நான் துவா செய்கிறேன், உங்களுக்கு கண் பார்வை வேணும், எது வேணும், இல்லை எனக்கு கண் பார்வை வேணும். அப்படியா? அப்போ உதவி செஞ்சுட்டு வாங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு வாங்க. வந்தாச்சு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய ரஹ்மா. இறைவனே,
ரஹ்மத்தான அருக்குடையாக இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால உன்னிட்ட நான் கேட்குறேன். யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னி தவஜ்ஜஹ்து பிக இலா ரப்பி, உங்கள் மூலம் என் ரப்பின் பக்கம் நான் திரும்புகிறேன். ஃபி ஹாஜதி, என் தேவைக்காக, லி துக்குல்லாலி, எனக்கு நிறைவேற்றி வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அவர் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஷஃபிஅஹு ஃபிய, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு செய்கிற ஷஃபாத்தை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த துஆ சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த தோழர் ஓதுகிறார், அடுத்த கணமே கண் பார்வையை பெறுகிறார். திருமதியிலே பதிவு செய்யப்பட்டாது. அப்போ கண் பார்வையை கொடுத்த நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்கள் வியாதியை நீக்கியவர்களேன்னு சொல்கிறது என்ன? இருக்கிறதாங்க சொல்கிறோம். இப்போ இந்த ஹதீஸ்கள்லாம் படிக்கிறனால அது எப்படி சொல்லலாம்னு கேட்குறாங்க. சரி, இப்போ அல்லாஹ்வுடைய பண்பு இங்கே என்ன, அவங்க என்ன நினைக்கிறது? இப்போ ஷிர்க் நம்ம சொன்னோம்ல, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்பை இன்னொரு ஆளுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது ஷிர்க். நோயை அகற்றுவது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடியது, இன்னொரு ஆளுக்கு இருக்குன்னு சொல்றீங்களங்க. இப்படி தான் அவங்க வழங்குறாங்க. ஆனால் அவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்களுக்கெல்லாம் அந்த சக்தி இருக்கா நடக்கிறாங்க. பட் உலகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கள்லாம் நல்லாவா? அவங்களும் அல்லா இல்லையில. அங்கே அவங்க சிந்தனை கொண்டு போகிறதே கிடையாது. ஏன் வழிமார்கள் தானே அலர்ஜி, வள்ளிமாரை பார்த்தா அலர்ஜி. ரோட்டில் போய்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், அப்போ பார்த்தாலும் அலர்ஜியாக இருக்கும். ஏன்னா பார்த்தா கபருமா இருக்குதான். எப்போ ஏதோ ஆனால் அந்த வள்ளிமார்கள் அந்த கபரு தான் அவங்க தண்ணியில் தலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்போ இப்போ உலகத்தில் ஒரு டாக்டர் சிவா கொடுக்குறான்னு சொன்னால் அப்போ அல்லாவுக்கு சிறு வைக்கிறோமான்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? வழிமார் விஷயத்தில் தானே. சரிங்க, இப்படி சொன்னதுனால ஷிர்காம் சொன்னால் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தில் உப்ரிவுல் அக்குமாக எப்படி அல்லாஹ் சொல்ல வச்சிருப்பான்? ஒரு நபி சொல்கிறாங்கல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, நான் தான் குணப்படுத்துகிறேன் ஈசாலன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அல்லாஹ் தஆலா யதார்த்தமான காரணமாக இருக்கிறான். நம்மெல்லாம் வெளிப்படை காரணங்களாக இருக்கணும். வெளிப்படை காரணத்தை வச்சு இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்படி அல்லாஹ்வுக்கு உள்ளதை கொடுக்குறேன்னு சொன்னால் இப்படி எந்த விஷயத்தை பார்த்தாலும் சிக்கலாக போயிடும். உதாரணத்துக்கு நம்ம கேட்குறோங்க, காதால் கேட்குறோம், அல்லாஹும் கேட்கிறான். இன்னல்லாஹு ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்போனா இருக்கிறான், பார்ப்போனா இருக்கிறான். இப்போ அல்லாஹ் கேட்குறான், நம்மளும் கேட்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய பண்பு நமக்கு வந்துருச்சுன்னு அர்த்தமா? இப்போ நம்ம பார்க்குறோம், அல்லாவும் பார்க்குறான். அல்லாவுக்குள்ள பார்க்கக்கூடிய குணம் இருக்கிறது, நீங்களுக்கும் பார்க்குற குணம் இருக்குங்கிறீங்க, அது ஷிர்காய் போச்சு. அல்லாவுடைய குணம் உங்கள்கிட்ட இருந்தால் அது ஷிர்க்குன்னு சொல்லுவோமா? வித்தியாசப்படுத்துவோம். அல்லாவுடைய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு. அல்லாவுடைய கேள்வி வேறு, நம்முடைய கேள்வி வேறு. இப்படி சொல்லி அதே போல் அல் மலிக்குல் குத்தூஸ் சலாமுல் மூமின் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான். நான் மலிக்கா இருக்கிறேன். இன்னைக்கு அரபு மொழியில் ஒரு ராஜாவுக்கு என்ன பேர்? மலிக்கு தானே. ஒரு நாட்டுடைய தலைவராக இருக்கிறார், மன்னராக இருக்கிறார், அல் மலிக்குன்னு தான் சொல்லுவோம். அது எப்படி இங்கே மலிக்குங்களாம்? அல்லாஹ் தன்னை பற்றி மலிக்கும் குர்ஆனை சொல்லிவிட்டான், நீங்கள் மலிக்குங்கிறீங்க, ஷிர்க்குன்னு சொல்லுவோமா? இப்படி சொல்கிற ஒரு ஆளை பார்த்து எங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நீங்கள் மூமினா அப்படின்னு கேட்டோன்னா, என்ன இப்படி கேட்டீங்க? கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, மூமினா இல்லையா? ஆமாம் மூமின் தான். அது எப்படிங்க மூமின்களாம்? அல்ல தன்னை பற்றி மூமின்கிறான குர்ஆன்ல. அல் மலிக்குல் குத்தூஸ் சலாமுல் மூமின் அல்லாஹ் சொல்கிறான், நான் மூமினாக இருக்கிறேன். அல்லாஹ் தன்னை பற்றி மூமின்கிறான், நீங்களும் மூமின்கிறீங்க, அல்லாஹ் நீங்களும் ஒன்னாங்க அப்படின்னு கேட்டால் அப்போ தான் முழிக்கிறாரு. அப்போ அல்லாஹ் தன்னை பற்றி மூமின் சொன்னது வேற, நம்மளை பற்றி மூமின் சொல்கிறது வேற. அப்படி புரியணும். ஒரு ஆள் கூப்பிட்டு இந்த மாதிரி வாகனம் பண்ண போது நீங்கள் மோத்தாப்பேட்டையில் உயிராக இருக்கீங்களா? என்னங்க உங்கள் முன்னால் தான் நின்றுருக்கேன், ஹயாத்தா தானே இருக்கிறேன் அப்படின்றாரு. அவசரப்படாதீங்க. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்போது அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்ங்கிறான், நான் ஹயாத்தானவங்கிறான். நீங்கள் சொல்லி நீங்களும் ஹயாத்தானவங்க சொல்லி, அப்போ ஷிர்கில் அல்லாஹ்வுடைய பண்பு உங்கள்கிட்ட இருக்குங்கிறீங்க. அப்போ தான் அவர் உணர்றாரு, அல்லாஹ் ஹயாத்தாங்க, அந்த ஹயாத்து வேறங்க, என் ஹயாத்து வேறங்க. அப்படிதாங்க ஒவ்வொன்றுக்கு அல்லாஹ் வியாதி கொடுக்குறான், அது வேற. நம்ம வியாதிக்கு நல் சுகத்தை கொடுக்குறதுனா அது வேற. இப்படி புரியுங்க. இப்படி புரிஞ்சா சிக்கலே கிடையாதுல்ல. இப்போ வாரம் பண்ணுங்கன்னா எதுக்கு வாரம் பண்ணலாம்? இப்படியெல்லாம் சொன்ன பிறகு தான் யோசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம் குர்ஆனை அதே படிங்கிறோம். படித்தா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. நமக்கு தான் எல்லா தீர்வும் நினைக்கக்கூடாது. ஒரு ஆள் கார் ஓட்டிகிட்டு போனார் கிராமத்து பக்கமாக. அப்போ கிராமம் திடீர்னு ஒரு ஆட்டுக்குட்டி வந்துருச்சு, காரில் அடிபட்டு செத்து போச்சு. கிராமத்துக்காரங்க ஒன்று கூடி வருவாங்க, நீங்கள் பார்க்கலாம், ஏதாவது பிரச்சனை எல்லாம் ஒன்று கூடிப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டாங்க. நஷ்டஈடு தந்துட்டு தான் போகணும். கார் ஓட்டி போனவர் ஓனர், சரி கேளுக்கங்க நான் தரேன் அப்படிங்கிறாரு. ஆட்டுக்காரன் சொன்னால் 6000 ரூபா தாங்க அப்படின்னா. என்ன குட்டி தானே இருந்து போயிருக்குப்பா, இதுக்கே 6000 ரூபா கேட்குற? அவன் சொன்னான், இப்போத்தானங்க குட்டி, 6 வருஷத்துக்கு பிறகு இது பெரிய ஆடாவில் இருக்கேன், அதனால எனக்கு 6000 ரூபா தாங்க. அந்த ஆளு 6000 ரூபா செக்கை போட்டு கொடுத்து விட்டாரு. இவன் வாங்கி பார்த்தான், அதில் இல்லை அதில் எழுதியிருந்த அந்த டேட்டை பார்த்தோன்னே கிறுகுன்னு மயக்கம் வந்து போச்சு. ஏன்னா அவர் 6 வருஷத்துக்கு பின்னால் ஒரு டேட்டை போட்டு தான் கொடுத்தாரு.
நீ மட்டும் 6 வருஷம் பின்னாட்டாரு கேட்குறீல்ல, அந்த வேலை கேட்குறீல்ல. அதனால் குல்லிதி அல்மின் அலீம், ஒவ்வொரு அறிஞனுக்கு மேலும் ஒரு பேரறிஞன் இருந்து கொண்டு தான் இருப்பான். அதனால் குர்ஆன் ஹதீஸ் சொல்லி ஏமாற்றக்கூடாது. அது என்ன அப்படின்னு பார்க்கணும். அதே போல் பாருங்கள், அதே மௌலிது ஷரீஃபில் இன்னொன்று இருக்குதுங்க, அந்த கஃபாருல் ஹதாயா அப்படின்ட்டு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பாவங்களை நீங்கள் மன்னிப்பவர்கள். அது எப்படி நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இப்படி சொல்லலாம்? எல்லாத்துக்கும் வசனத்தை கொண்டு வர மாதிரி இதுக்கு ஒரு வசனம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வசனம் தான் வந்து நிற்கும், மற்ற வசனங்கள் எல்லாம் படிக்கிறது இல்லை, திட்டமிட்டு மறைச்சாச்சு. ஏன் புகுத்தப்படுகிறது, திணிக்கப்படுகிறது. அப்போ சொல்லிக் கொடுக்கப்பட்டோன்னா அந்த சொல்லிக் கொடுக்கப்பட்டதான் மண்டையில் நிற்குது. அது என்ன வாசம்? வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பது யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்கள் பாவங்கள் மன்னிக்கங்கிறீங்க. இப்போ சாதாரண பார்க்கறவருக்கு சரிதானே அப்படி தான் நினைப்பாரு. ஏன் அவருக்கு கருத்து புகுத்தப்படுத, படிக்கலையில் அவர் 2 கருத்தையும் சொன்னோன்னே சரின்னு தான் படும். ஆனால் அவர் குர்ஆனை ஓதிருந்தா இப்படி சொன்னவரை திருப்பி அனுப்பி விட்டுருப்பார். ஏன்டா இப்போ நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்கிறோம்ல பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள். நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை மன்னிப்பார்களா இல்லையா, மன்னித்தார்களா இல்லையா? குர்ஆனை படிங்க. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅஃபு அன்ஹும், நபி அவர்களே மக்களை நீங்கள் மன்னியுங்கள்ங்கிறான் அல்லாஹ். அப்போ நபி அவர்கள் மன்னிக்க முடியுங்கிறதுனால அவன் மன்னிக்க சொல்கிறான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்களா இல்லையா? அல்லாஹ் சொன்னதை செஞ்சாங்களா இல்லையா? அல்லாஹ் மன்னிக்க சொல்லிட்டான், மன்னிச்சாங்களா இல்லையா? மன்னிச்சான்னு தான் சொல்லணும். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் கட்டுப்பட்டு தான் நடப்பாங்க. அதனால தானே லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா அல்லாஹ் சொன்னான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அப்படியே நிறைவேற்றினாங்க. நமக்கு அதில் முன்மாதிரி அல்லாஹ் சொன்னதை செஞ்சுருப்பாங்க. அல்லாஹ் மன்னிக்க சொல்லிட்டு அவங்க மன்னிச்சு தான் இருப்பாங்க. அப்போ மன்னிப்பு செய்தவர்களை பார்த்து மன்னித்தவர்களை என்று தான் சொல்லணும். இதை அல்லாஹு தஆலா தனக்கு மட்டும்தான் அது இருக்கிறது, யாரும் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அந்த அல்லாஹ் நபியை பார்த்து நீங்கள் மன்னியுங்கள் என்று எப்படி சொல்வான்? யோசித்திருக்கலாம்ல. சரி, இதே புகாரியை படிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஹதீஸ் தான் வேணாம், புகாரியை மட்டும் படிச்சுக்கிட்டே வந்தீங்களாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. அப்படி அழகான ஹதீஸ்களை பொறுக்கெடு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எந்த பிரச்சனையும் அதுக்குள்ளே பார்த்துடலாம். இங்கே அப்படிதான், வலாக்கின் யஃபு வ யக்ஃபிரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை மன்னிப்பார்கள். அந்த வாசகம் தௌராத் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கக்கூடியவர்கள் தான், இதை குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. அதனால தான் சரி, இது ஒரு வகையில் இருக்கட்டும். இப்போ இன்னும் வருவோம். இப்போ நம்மளை எடுத்துக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம மன்னிக்க முடியுமா முடியாதா? ஏன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மன்னிப்பு இருக்குன்னு சொன்னால் நம்மளாம் மன்னிக்க முடியாதுன்னு தானே வரும். ஆனால் நம்மெல்லாம் மன்னிக்கணும்னு அல்லாஹ் பல இடங்களை சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வை தவிர வேறு யார் மன்னிப்பார்னு கேட்டால் இப்போ நம்மெல்லாம் மன்னிக்கணுங்கிற வசனத்தெல்லாம் என்ன செய்கிறது? நல்லவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வைதாமா கலிபூஹும் யக்ஃபிரூன், கோபம் வந்தால் பிறரை மன்னித்து விடுவார்கள், அவர்கள் நல்லவர்கள். நம்மெல்லாம் மன்னிக்கிறோங்கிறான் அல்லாஹ். வயின் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு, நீங்கள் பெருந்தன்மையோடு பிறர் விஷயத்தில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் மன்னித்தும் விடுங்கள் அப்படிங்கிறான். வலமன் ஸபர வ கஃபர இன்ன ஸாலிக லமின் அஸ்மில் உமூர், யார் ஒரு ஆள் பொறுமையை கடைபிடித்து பிறரை மன்னிச்சிட்டாரோ அதுதான் சிறந்த நற்காரியம். கவுலும் மஅரூஃபுன் வ மக்பிரத்துன் ஹைருன், அழகிய சொல்லும் பிறரை மன்னித்தலும் சிறந்த நற்காரியம் என்றெல்லாம் யாருக்கு? நமக்கு சொல்கிறான், நீங்களாம் மன்னிங்க, அதுதான் நல்ல காரியங்கிறான். அப்போ அல்லாஹ்வை தவிர யார் மன்னிப்பார்னா இப்போ நம்மளையெல்லாம் எல்லாம் மன்னிக்க சொன்னால் என்ன போச்சு? இப்போ இந்த வசனத்தில் என்ன செய்கிறது? அதான் நான் சொல்கிறேன், குர்ஆனை படிங்கிறேன். இப்போ குர்ஆன் முழுவதையும் படித்திருந்தால் அவங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு இல்லை, அல்லாஹ்வை தவிர யார் மன்னிப்பார், அப்பயே சொல்லியிருப்பாங்க. என்னங்க நம்மளே மன்னிக்கலாம் நல்லா சொல்கிறேன், இந்த கருத்து எதுக்கு சொல்லப்பட்டுச்சு பாருங்க அப்படின்னு அவரே அப்படி சொல்லியிருப்பார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை அவங்கள வாழ்க்கை எடுத்தால் எவ்வளோ மன்னிச்சிருக்கிறாங்க. அவங்க பல்ல ஷஹீதானவங்களை மன்னிச்சாங்க, தாய்பு நகரத்து மக்களை மன்னிச்சாங்க, ஃபத்வா மக்கான் போது மன்னிச்சாங்க. அதையெல்லாம் பார்த்தா அந்த கஃபாருல் ஹதாயான்னு நம்ம சொல்லி ஆகணும். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது, அதெல்லாம் மன்னிச்சாங்க ரைட்டு. இப்போ ஒரு ஆள் தப்பு பண்ணுறாரு, பாவம் பண்ணுறாரு, அவங்கள அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன்னிக்க வேண்டுமா? இப்போ ஒரு ஆள் தொழுகலைங்க, இது அல்லாஹ் மட்டும் மன்னிக்கணுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன்னிக்கணுமா? ஒரு ஆள் குடிக்கிறாருன்னு வச்சுக்கிறோங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன்னிக்க வேணுமா? அல்லாஹ் மன்னிக்கணுங்கிற பிரச்சனை இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதுக்கு மன்னிப்பு வேணுமா, மன்னிப்பு தேவையா அப்படின்னு கேட்டால் இருவருடைய மன்னிப்பும் வேண்டும்ங்கிறத தான் அல்லாஹு தாலா வசனத்தில் சொல்லி காட்டுறான்.
வலவ் அன்னஹும் இல்லலமும் அம்புசஹும் ஜாவுக்க. நபி அவர்களே, தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதம் இழைத்து கொண்டவரும் உங்கள்கிட்ட வருவாங்க. ஃபஸ்தக்பருல்லாஹ, அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடுவாங்க. வஸ்தக்பர லஹும் ரசூலா இருக்கிற தாங்களும் அவங்களுக்காக பாவமன்னிப்பு தேடணும். இதுவெல்லாம் இருந்தால் தான் வஜதுல்லாஹ தவ்வாபன் ரஹீமா, அல்லாஹ்வை அவர்கள் தௌபாவை ஏற்றுக்கொண்டவராகவும் அன்பாளனாகவும் பெற்றுக்கொள்வார்கள். இப்போ இங்கே அல்லாஹ் மன்னிக்கிறதா இருந்தால் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு வேண்டும். ஏன் வேணும் தெரியுமா? ஒரு ஆள் தொழுவலைன்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மட்டும் அவர் மீறலை, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளை தான் மீறி இருக்கிறாரு. ஏன்னா தொழுங்கன்னு சொன்னது அல்லாஹ் மட்டும் இல்லை, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தான் சொன்னாங்க. ஒரு ஆள் குடிக்கிறான்னு வச்சுக்கிறோங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டும் அவர் மீறலை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை தான் மீறி இருக்கிறாரு. காரணம், குடிக்காதே என்று சொன்னது அல்லாஹ்வும் தான், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தான். ரெண்டு பேருக்குமே கட்டுப்பட்டு நடக்கிறது இஸ்லாத்துக்கு வர்றாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அர்த்தம். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நடப்பேன், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பேன்னு தான் வர்றாரு இஸ்லாத்துக்கு. அதான் ஒப்பந்தம்ங்கிறது. இவர் ஒரு தப்பு பண்ணா ரெண்டு பேருக்கு தான் மாறு செய்யறாரு. ஆனா ரெண்டு பேருடைய மன்னிப்பு தரம் பிரித்தறிய வேண்டும். இப்ப நம்மளும் மன்னிக்கிறோங்கிறோம், நம்முடைய தரத்துக்கு தகுந்தவாறு. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறாங்க, அவங்க தரத்துக்கு தகுந்தவாறு. அல்லாஹ் மன்னிக்கிறான், அவன் தரத்துக்கு தகுந்தவாறு. வித்தியாசம் இருக்கிறது. ஆனா எல்லா மன்னிப்பும் வேணும். அது எப்படிங்க? இதுவெல்லாம் அல்லாஹ் சம்பந்தப்பட்டதுங்க. இதுக்கே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம், கேள்வி வரலாம். ஏன் தொழுவாங்கிற அல்லாஹ்வோட பிரச்சனை இல்லை, ஒரு ஆள் குடிச்சதுங்கிற அல்லாஹ்வோட பிரச்சனை இல்லை, அதுக்கே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பேன் அப்படின்னு ஒரு ஆள் கேட்கலாம். உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் வேலை சேரும் பொழுது கம்பெனி ஓனர் சொன்னாங்க, இந்த கம்பெனியில் நீ வேலை பார்க்குறா இருந்தால் குடிக்கக்கூடாது, குடித்தா வேலையை நீக்கிடுவோம். சரி, நான் குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லி தான் வேலையில் சேர்ந்தார். குடித்தார், இது தெரிஞ்சு போச்சு, வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட மற்றவங்க சொல்கிறாங்க, நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம்ப்பா, அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்க, இனிமேல் நான் அப்படியெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சேர்ந்துக்க சொல்லுவோமா இல்லையா? அல்லது இவர் ஓனர்கிட்ட நான் குடிக்கிறேன் குடிக்காமல் போகிறேங்க, இது அல்லாஹ்க்கு எனக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எப்படிங்க அப்படிங்க கேட்பாரா? கேட்க முடியாது. அப்போ ஓனர்கிட்ட போய் இதை தெரியாமல் பண்ணிட்டு இந்த தடவை ஒன்று விட்டுருங்க, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போண்டா இவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறாரு, அது ஒரு விஷயம். இங்கேயும் ஓனர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குறான்னு சொன்னால் கொடுத்த ஒப்பந்தத்துக்கு மாறு செய்கிறார். இந்த கம்பெனியில் நான் வேலை செய்கிற வரைக்கும் குடிக்க மாட்டேன்னு ஒப்பந்தம் செஞ்சு கொடுத்தாருல, அதுக்கு மாறு செஞ்சுட்டார். அதனால தான் இந்த மன்னிப்பு. அதே போல தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவேன் என்று சொல்லித்தான் இஸ்லாத்துக்குள்ள வர்றாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுதான் குர்ஆன் பர நடப்பேங்கிறது தான். இப்போ அதுக்கு மாறு செய்கிறாரு. அதனால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தா வேண்டும். ஏன்னா இது இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு இந்த விரிப்பு திரை தொங்கிக்கிட்டு இருக்கு இல்லை அப்படின்னு அவங்க வெறுக்கிறாங்க. இப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வாசம் என்ன தெரியுமா? இன்னி அத்தூபு இலல்லாஹி வரசூலிஹிங்கிறாங்க. நான் அல்லாஹ்ட்டையும் தௌபா செய்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் தௌபா செய்கிறேங்கிறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் இஸ்லாத்துக்கு ஒரு வருகிறார் என்றாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் நடப்பேன், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிரகாரம் நடப்பேங்கிறது தான். மாறு செய்கின்ற போது இருவரும் மன்னிப்பு கேட்டா வேண்டும். ஆனால் இருவரும் அவங்களுடைய தகுதி தகுந்தவாறு. அதனால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பும் ஒரே தரம்ங்கிறது இல்லை. இப்போ நம்முடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும்னா நம்ம மன்னிக்கும் நல்லா சொல்லிட்டான்ல, வித்தியாசம் இருக்கிறது இல்லவா? இப்படி குர்ஆனுடைய வசனத்தை ஒரு புரிந்து கொண்டு விட்டால் இது பிரச்சனை இல்லை. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிருக்கிறாங்க, மன்னிக்கணும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தனக்கு மட்டுமே அந்த பண்பு இருக்குன்னு நினைச்சிருந்தா நபியை பார்த்து நீங்கள் மன்னிக்கிற எப்படி சொல்லியிருப்பான்? இதுவெல்லாம் அந்த வசனங்களை ஓதியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஓதானால தான் இது. அதனால் மற்றவர்களுக்கு அவருடைய வழியை விட்டு அப்புறப்படுத்துவதுங்கிறது அப்படி கூடாதுங்க. நம்ம குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நடக்கணும் முடிவு பண்ணிட்டா என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் செய்யணும். நம்ம சொல்லிக்கு குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு குர்ஆனுக்கு மாற்றமாக நடந்துக்கிட்டு இருந்தா, குர்ஆன் பிரகாரம் என் கொள்கை வைத்துக் கொள்கிறேன்னு சொல்லிக்கிட்டு குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கொள்கை கோட்பாடுகள் அமைத்து கொண்டா இழப்பு நமக்கு தானே. சுதேசி பற்ற பற்றி பெருசாக பேசுவாங்க. பி இந்தியன் பை இந்தியன், இந்தியனாக இரு, இந்திய பொருளையே வாங்கு, நல்ல கொள்கை. அப்போ இந்த கொள்கை பிரகாரம் இருக்கணும் அல்லவா? ஒரு ஆள் பிரச்சாரம் பண்ணுறாரு, இந்திய பொருளையே வாங்குங்கள் அப்படிங்கிறாரு. அவர் யூஸ் பண்ணுற மைக்கு ஜப்பான் நாட்டிலேருந்து வந்தது. இந்திய பொருளையே வாங்குங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணுறது இப்போ சம்மந்தம் இல்லாமல் போச்சு. சில பேர் அறிக்கை விடுவாங்க, இந்திய பொருளையே வாங்குங்கள், அந்த பேனா வெளிநாட்டு பேனாவாக இருக்கும், எழுதுகிற பேனா. அப்போ அந்த கொள்கைக்கும் இந்த செயலுக்கும் சம்மந்தம் இல்லையே.
நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம், சில லாரிகள் போகும், லாரிகள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க மரங்களை வெட்டாதீர்கள் அப்படின்னு சில லாரிகள்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி தான் எழுதி வச்சுருந்தாங்க, அந்த லாரியில் போனதே வெட்டப்பட்ட மரங்கள் தான். இப்படி இருந்தால் என்ன வருது? அதனால் குர்ஆன் ஹதீஸ் பரான் நடக்குன்னு சொன்னால் கரெக்டாக குர்ஆன் என்ன சொல்ல பரம் நடத்த வேண்டியதான். அடுத்து ஷிர்கு குஃபுரு அப்படிங்கிறதுல மிக முக்கியமானது இந்த தாயத்து விஷயங்க. அதுக்கு அடுக்குமொழி தாயத்து ஈமானுக்கு ஆபத்து, அதில் மட்டும் குறைச்ச இல்லை. இந்த மாதிரி அப்போ தாயத்து உடனே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ரெண்டு வகை இருக்குது, ஓதி பார்த்தாலும் ரெண்டு வகை இருக்குது. தரம் பிரிக்கணும். ஏன்னா தரம் பிரிக்கணுங்கிறது அது சொல்லி காட்டுது, நாம் எடுத்த முடிவல்ல. நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்ப்பதில் கூட ரெண்டா பிரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாமம் திக்ரு குர்ஆன் வசனமாக இருந்தால் தாராளம் ஓதி பாருங்க. ஒன் நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன், ஷிஃபாவு இருக்கக்கூடிய நிவாரணம் இருக்கக்கூடிய குர்ஆனை நம்ம இறக்கி வைத்திருக்கோம். அல்லாஹ் குர்ஆனை சொல்லிட்டான், அதனால நம்ம ஓதலாம். ஓதி பார்க்கறது நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அருமை பேர்கள் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஓதி பார்த்துருக்காங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு சிறுமியை பார்க்குறாங்க. அந்த சிறுமியினுடைய முகமெல்லாம் மஞ்சள் கலரில் நிறம் மாறி இருக்கிறது. உடனே சொல்கிறாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட, இந்த சிறுமிக்கு ஓதி பார்க்க ஏற்பாடு செய்யுங்கள், ஃபைன்ன பிஹா நதிரா, ஜின்னுடைய பார்வை தீண்டு இருக்கிறது என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பார்வைக்கு ஓதி பாருங்க. அந்த காலத்து பொம்பளைலாம் சொல்லுவாங்க பார்வைக்கு ஓதி பாருங்கம்பாங்க. இந்த பார்வைக்கு அப்படின்னா ரெண்டு பார்வை இருக்குது. அது என்ன சொன்னாக்க அந்த கண்ணாடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணேறு அந்த பார்வையும் இருக்குது. அதே போல் ஜின்களுடைய பார்வையும் இருக்கிறது. அதனால் பார்வைக்கு ஓதி பாருங்க. எல்லாம் ஹதீஸிலே வந்த வார்த்தைகள் தான். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களே, அதாவது கல்லா கதரை மாற்றுகின்ற சக்தி எதற்கும் இல்லை, அப்படி இருக்கும் என்றிருந்தால் அது கண்ணேருக்குத்தான் இருந்திருக்கும். நாங்கள் அவ்வளோ பவர்ஃபுல். கல்லடி படலாம், கண்ணடி படக்கூடாது. அப்போ அதற்கு பட்டுனால அதுக்கும் ஓதி பார்க்கணும். நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னாங்க, கொப்புளங்களுக்கு ஓதி பாருங்கன்னாங்க. கொப்புளங்கள் பல வகை இருக்குது, சாதாரண வரலாம், அம்மை நோயாக வரலாம், இப்படி வரலாம். அதற்கும் ஓதி பாருங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஓதி பார்ப்பதற்கு ஆர்வத்தை தூண்டினார்கள். அதில் ரெண்டு வகை இருக்குது. நான் இருக்க சொன்ன குர்ஆன் ஹதீஸு திக்ர்கள் துஆக்கள் இப்படி செய்யலாம். அதே நேரத்தில் ஷிர்க்குள்ள வாசமாக இருந்தால் கூடாது. அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யாரும் சொல்லலாம் நீங்கள் ஓதி பார்க்க கூடாது என்று சொன்னதாக கேள்விப்பட்டேனே, என்ன ஷிர்க்குள்ள வாசமாக இருந்தால் கூடாதுன்னு நபிகளாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? இவங்க பொதுவாக கூடாதுன்னு விளங்கிட்டு அங்கே வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ஹதீஸ்களை தான் சில பேர் எடுத்துக்கிட்டு கூடாது நபிகளாம் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டாங்க கோதாதீங்கிறாங்க. அந்த சஹாபியே கூடாதுங்கிற தகவல் வந்த பிறகு விளக்கம் கேட்க போகிறாங்க. யாரும் சொல்லலாம் ஓதி பார்க்க கூடாது நாங்கள் சொன்னதாக கேள்விப்பட்டேன். ஆனால் என்னோட குடும்பத்தினர்கள்லாம் அந்த விஷ ஜந்துக்கள் தீண்டிட்டா அதுக்கு மந்திரம் படிக்கிற வழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு முன்பே அய்யாம் ஜாலியா காலத்திலேயே நம்ம கிராமங்கள் கூட அப்படி தான். ஏதாவது சில பேர் விஷயம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் ஒரு ஆள் தான் போவாங்க, அவர் மந்திரம் ஓதுவார், அது விஷமெல்லாம் போயிடும். அப்படி வழக்கம் சில கிராமங்கள்லாம் இருக்கும். அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் இந்த காரியம் செஞ்சுக்கிட்டு வந்துச்சு. அதனால தான் அவங்க கேட்குறாங்க, என் குடும்பம் இது செஞ்சுக்கிட்டு வருது அப்படின்ட்டு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த மந்திரத்தை எனக்கு படித்து காமிங்கன்னாங்க. அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே படித்து காமிக்கிறாங்க. கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் தாராளமாக இதை படிக்கலாம், எந்த விதமான தவறும் பிழையும் ஷிர்க்கும் இதில் இல்லை, ஒருவருக்கு நல்லது செய்தால் அது உங்களுக்கு கொடுப்பனை தானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ ஓதி பார்க்க ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஷிர்க்குள்ள வாசகமாக இருந்தால் கூடாது, அப்படி ஷிர்க்குள்ள வாசகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க தாராளமாக கூடும் அப்படிங்கிறது. இதே போல தாங்க தாயத்துக்கும் வந்துடணும். ரெண்டு விதமாக இருக்கிறது. ஆனால் ஒரு பார்வையில் ஒரு ரூட்டிலே போகிறவங்க அவங்களுக்கு தேவை ஒன்று, அதான் ஒரு ரூட்டில் போயிட்டே இருப்பாங்க. நம்ம ரெண்டையும் பார்ப்போம், நம்ம ரெண்டையுமே ஏற்றுக்கொள்கிறோம். ஓதி பார்த்து சும்மா ரெண்டையும் சொன்னோம்ல, இதுக்கும் அப்படித்தான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய துணைவியாரை பார்க்குறாங்க, கழுத்தில் தாயத்து கிடக்குது, அறுத்து எறிகிறாங்க. ஏன் தெரியுமா? யஹூதியிடமிருந்து அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்க மனைவியார், இது போட்ட பிறகு நல்லாவும் ஆகி போச்சேன்னு. ஷைத்தானுடைய வேலை என்றார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் யஹூதியோட போகணும்? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற அழகான துஆக்கள் இருக்குது. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமன். அழகான துஆ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஏன் யஹூதம் சொன்ன அறுத்து எறிஞ்சாங்க? அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ தாயத்து கூடாங்கிறவங்க இதைத்தான் பார்ப்பான். பார்த்தீங்களா, அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறுத்து எறிஞ்சிட்டாங்கல்ல. ஆமாம், நம்மளும் தான் சொல்கிறோம் அறுத்து எறியணும் யஹூத வாங்கிட்டு வந்தா. அதே போல் ஷிர்க்குள்ளவங்களை வாங்கிட்டு வந்தால் அது தெரியணும், அது கூடாது, பாவம், தப்பு, நம்மளும் தான் சொல்கிறோம்.
அதே நேரத்தில் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு துஆவை சொல்லிக் கொடுக்குறாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கலபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ ஹமஸாத்தி ஷயாத்தின் வ யஹ்துரூன். இது திடுக்கிட்டு பயந்தா ஓதுறதுக்கு. ஆண்களுக்கும் அப்படிதான், தூங்கிட்டே இருப்போம் திடுக்குன்னு பயந்துருவோம், ஏற்படும். சின்ன குழந்தைகளுக்கும் ஏற்படும், எல்லாருக்கும் உண்டு. திடுக்கிட்டு பயந்தா இந்த துஆ ஓதுங்க என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும், அவனுடைய படைப்புகளுடைய தீங்குகளை விட்டும், ஷைத்தானுடைய தாக்குதலை விட்டும், ஷைத்தான் ஆஜராகுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற சஹாபி இதை எழுதி அவருடைய குழந்தைக்கு கழுத்திலே கட்டி தொங்க போட்டார்கள். இதுவும் அபூதாவுதில் தான் இருக்கிறது. அப்ப ரெண்டா பார்க்கணும், ஷிர்க்குள்ள வாசமா இருந்தா கூடாது, அதே நேரத்தில் திக்ரு உள்ளது துஆக்கள் உள்ளதா கூடும். இப்படி தரம் பிரிச்சுன்னா எந்த சிக்கலும் கிடையாதுங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏன் விவகாரம் பண்ணனு தெளிவாகத்தானே இருக்கிறது. நாமவே ஐடியா பண்ணிவிட்டு ஒரு வீட்டில் போக யதார்த்தத்துக்கு வந்துடணும். ஏன்னா ஒரு பையன் ஆசிரியர்கிட்ட கேட்குறான், செய்யாத டீச்சர் செய்யாத காரியத்துக்கு தண்டிக்கலாமா ஒரு கேள்வியை வச்சான். அது எப்படி செய்யாத காரியத்தை எப்படி தண்டிக்கிறது, அநியாயமாச்சேன்னாங்க டீச்சரு. அப்போ இவன் சொன்னால் நான் இன்றைக்கி ஹோம் ஒர்க்கு செய்யலை டீச்சர் அப்படின்னு. இப்போ தான் 2 அடி விழும் எனக்கு, சும்மா இருந்தாலும் 1 அடி தான், இதை தப்பிக்கிறதுக்கு கேட்டால் இப்போ 2 அடி ஆகி போச்சு. அப்போ யதார்த்தத்துக்கு வாங்க. ஒரு மூமினா பார்க்கணும். அந்த மூமினை தவறாக பார்க்குறதே மிகப்பெரிய, அதை விட ஒரு பெரிய பாவம் வேற என்ன இருக்குது, ஒரு மூமினை தவறாக பார்க்குறது. ஏன் தான் சொர்க்கத்துக்கு போகணும் நரகம் கூடாங்கிறான், அது ஒவ்வொரு மூமினுக்கும் ஆசை இருக்காதா? சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை மற்ற மூமின்களுக்கு இருக்காது, உங்களுக்கு தானே. நரகத்துக்கு போகக்கூடாது, அதுவும் எல்லா மூமினும் இருக்க தானே செய்யுது. அதனால் ஒரு மூமின் செய்கிறார் என்றால் அவர் தெளிவாகத்தான் இருக்கிறார், அவரை பற்றி இவருக்கு புரியலை, அதனால ஷிர்க்குங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஷிர்க்குன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் பச்சை ஷிர்க்குக்கு வந்து விட்டார்கள், இறைவனுக்கே உருவம்ங்கிற அந்த கொள்கைக்கு வந்து விட்டார்கள். அது யகூதிகளுடைய கொள்கை, நசாராக்களுடைய கொள்கை. அத்தகைய கொள்கையில் இருப்பவர்கள் தான் ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய மூமின்களை பார்த்து ஷிர்க்கு செய்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஷிர்க்கிலிருந்து எல்லாம் வல்ல இறைவன் அது எல்லோரையும் காப்பாற்றி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.